வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னை அவனில் வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனில் நினைத்தான். இறைவனாகி பாடுகின்றேன். எப்படி அடுத்தது பாடார் பாருங்க. என்னை அவனில் வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனை இணைத்தான். எப்படி பாடுறாரு? இறைவனாகி பாடுகின்றேன். இதோட உயர்ந்த உள்ளம் பாருங்க. உன்னுள்ளும் உண்மைங்கிறாரு. எப்பா நான் மட்டும் இல்லப்பா, உங்ககிட்ட இருக்குதுவா, எல்லாரையும் கரையேத்துறேன்னு. உன்னுள்ளும் உண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு, சும்மா இல்ல நீ உணரணும். உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரை ஒருங்கிணைத்து அருள் தந்த ஏதாத்தின் மகிழ்ச்சியவர்களை நன்றோடு வணங்கி வாழ்த்து மெல்கின்றோம். வாழ்வளமுடன். நமது தலைவருடைய உழைப்பால் இன்றைக்கு உலக அரங்கத்தில் வேதாத்திரியம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதுக்காக தலைவர்களுக்கும் அவர் உள்ளிட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை காணிக்காக்குவோம். ஆலியார் எல்லாரும் ஆலியார்லாம் இருக்கிறோம் பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. எங்கெல்லாம் இருந்தாலும் கூட நினைப்பு முக்தின்னு சொல்லுவாங்க. ஆலியார்ல இருந்து தினசரி நாம் இந்த அன்பு மழையை, அருள்மழையை பெறுவதற்கும் பொழிவதற்கும் வாய்ப்பு கொடுத்த ஆலியார் ஐடி நிர்வாகத்துக்கு வாழ்த்துக்கள். இன்றைய சிந்தனையாக ஒரு நல்ல சிந்தனை தான், புதிதாக இருக்கலாம். என்னன்னா, தெய்வத்தின் பண்புகள். தெய்வத்தின் பண்புகள் இதெல்லாம் தெய்வத்தின் பண்புகள் என்ன நினைக்கலாம். நிறைய பண்புகள் இருக்குது, நிறைய பண்புகள் இருக்கு, தன்மைகள் இருக்குது. அது ஒவ்வொருத்தரும் வேறுபடும். நம்ம தெய்வத்தின் பண்புகள்னா வேற என்ன பண்பு இருக்குது? மனித பண்பு இருக்கிறது, மாமனித பண்பு இருக்கிறது, மிருக பண்புகளும் இருக்கிறது, விலங்கின பண்புகளும் இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும். விலங்கின பதிவுல தான் இருந்தோம், அந்த பண்பு தான் நம்மள அதிகமா இருக்குது. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் தேவர மகிழ்ச்சி. நம்ம கேட்காம கிடைச்சது என்னன்னா மிக அற்புதம், விலங்கின பதிவுகள், விலங்கின பண்புகள். இதுக்கு நம்ம எந்த முயற்சியும் பண்ணல, யாரையும் கேட்கல, அது அப்படியே தொடர்ந்து வந்துருச்சு. தொடர்ந்து வரும் வினைக்கேற்ப, தொடர்ந்து வரும் வினைக்கேற்ப. அப்பதான் வந்துட்ட மண்ணான இப்பெரிய மாபெரிய உலகமசை மனமுடைய மிக சிறிய மனிதூரில் வாழுகிறேன். எப்படி வாழ்றேன்? மண்ணான இப்பெரிய மாபெரிய உலகமிசை மனமுடைய மிக சிறிய மனிதொருவில் வாழுகிறேன். எண்ணறிய எண்ணங்கள் என்னுள்ளே எழுகின்ற எண்ணங்களை யார் அறிவார், யார் அறிவார்? உன்ன ஒரு துளியான மோனவிந்து நாதத்தால் முழுமையாய் எனது உடல் முற்றறிவன் திருவருளால் தொடர்ந்து வரும் வினைக்கேற்ப, தொடர்ந்து வரும் வினைக்கேற்ப. நினைச்சு பாருங்க, சும்மா இல்ல, தொடர்ந்து வரும் வினை. வினைப்பதிவே தேகம் கண்டாய்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய். அந்த அளவுக்கு நம்மகிட்ட அதிகமாக இருப்பது அற்புதமான பண்புகள். அது நல்லதுதான், ஆனா நமக்கு நல்லதல்ல. நீ ஒரு இடத்துல சரியா இருக்கிறது, ஒரு இடத்துல சரியா இருக்காது. அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு நேரங்களில் ஒத்து போறது, ஒரு நேரம் ஒத்து போகாது. ஒருவருக்கு ஒத்து போவது இன்னொருக்கு ஒத்து போகாது. ஆனா இதைதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாம் ஒத்து எப்படி முடியும்? வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும். அந்த பதிவுக்கு முன்னால இன்னொரு செய்திக்கு போவோம். அடுத்தது மிகப்பெரிய விளக்கமான பஞ்சபோத விளக்கங்கள். பொதுவா பஞ்சபோதம் தான் உலகம் முழுவதும். பரமாய சக்திக்குள் பஞ்சமாபூதங்கள் தரமாறி தோன்றும் பிறப்பு. அவையார் பரமாய சக்திக்குள் பஞ்சமாபூதங்கள் தரமாறி தோன்றும் பிறப்பு. ஐந்தாவதாக தோன்றியது நிலம், நான்காவது தோன்றியது நீர், மூன்றாவது தோன்றியது நெருப்பு வெப்பம், இரண்டாவது தோன்றியது காற்று, ஒன்று விண். அடுத்தது என்ன சொல்லுவாங்க? இறைவேலியே தன்னிருக்க சொல்ந்தெழுத்தும் ஆற்றல் அதன் திணிவு மடிப்பு விழ சொல்லலும் நுண் விண்ணாம். பாருங்க, பிரபஞ்சம் தோணுது எவ்வளவு அழகா எளியா கொடுக்குறா பாருங்க. எங்கிருந்து வந்தோம்? இறைவேலியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் அதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம்.
நிலைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா, மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகளை வகை. மறைபொருளா காந்தம் தன் மாத்திரைகளை வகை. மழைக்காதீர் விண்கூட்டம் மாபோல வேண்டுமா. எவ்வளவு எளிமையா, எவ்வளோ பெரிய விஞ்ஞானத்தையும் அற்புதமாக பாமரர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இந்த பிரம்மையான கவி இருக்குது. மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூத மைந்துமா, முறையாய காந்தலை மனமா உடல் உயிர்களில். இந்த மதி உயரணும், இதுதான் அதான் நான் அறிதல். நம்ம இங்கிருந்து வந்தோம், சரித்திரம் தெரிஞ்சுக்கணும். இது தெரியும் போதுதான் ஓஹோ எல்லாத்தையும் நானும் ஒரு துரும்பு, எல்லா துரும்புலும் நானும் ஒரு துரும்பு. அப்போ மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகளை இவைகள் மலைக்காது விண்கூட்டம் ஆபோதம் ஐந்துமா முறையாக காந்தலை. அதான் முக்கியம். உடல்ல முறையான காந்தலை இயங்கும் போதுதான் மனமாம் உடல் உயிர்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானம். முதல்ல பிரம்ம ஞான அறிவு வேணும். பிரம்ம ஞானம்னா ஆலியாருக்கு முன்னால் பயிற்சிக்கு போறீங்களா தானே, அது பிரம்ம ஞான வகுப்புல கலந்துகிறது. பிரம்ம ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிரம்ம ஞானம் எது? இப்ப சொன்ன இல்லையா, ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்த நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேரித்து அண்டக்கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி இங்கதான் உயர்றோம். எங்க நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நீலை உணர்ந்து தொண்டாற்றின் மங்காள். இதுதான் தெய்வ பண்புகள். நீதி நெறி உணர் மாந்தராக வாழ்ந்தாவே நீ தெய்வ பண்புக்கு வந்துடும். மனித உறவில் தெய்வம். அப்படி நீதி நெறி உணர் தெரியலன்னா மனித உறவில் மிருகம். அப்ப நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும். தெரிஞ்சுக்கிட்டா பத்தாதுங்க, வாழணும். இறைவனை தெரிந்து கொள்வது முக்கியம் அல்ல, இறைவனாக வாழணும். அதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வாழ தெய்வத்தில் வைக்கப்படும். எல்லாராலையும் முடியும். ஒரு மனிதரால் முடியும் என்றால் இன்னும் கட்டாயம் முடியும். நம்புங்கள். பயிற்சி முயற்சி பயிற்சி முயற்சி வேதாந்திரியம். அப்ப நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்கிறது தான் தெய்வ பண்புகள். அதில் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா அந்த இடத்துக்கு வர முடியும். எப்படி 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு முடிச்சு உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி முடித்து கல்லூரி வந்து பிஹெச்டி வர முடியும். அது மாதிரி தான், சும்மா திடீர்னு வந்துட முடியாது. அதான் பழுத்த நிலை வருவரையில் நீ நான் என்றேன் பதமடைந்தேன் ஒன்றான பரமானந்தங்கிற வார்த்தையை போய் வச்சுக்குவோம். சரி, அப்ப விலங்கின பதிவு என்ன? விலங்கினத்துக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. 3 குற்றங்கள் செய்யறதுக்கு தகுதியும் வேற வழி இல்லை செய்யும். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, எல்லா சட்டங்களையும் தவிர்த்து பார்த்தா 3 குற்றங்கள் தான் அதுல முடிவா நிற்கும். அதுக்குதான் பல சட்டங்கள் போடுறோம். உலகத்தில் அத்தனை சட்டங்களையும் தொகுத்து பார்த்தா 3 குற்றங்களுக்கு தீர்வுகள். அவ்வளவுதான். அப்படின்னு 3 குற்றங்கள் என்ன? 1, பிற உயிரின் சுதந்திரத்தை பறித்தல். வாழும் சுதந்திரத்தை பறித்தல் முதல் குற்றம். அது மிருகத்தில் இருக்குது, பரவாயில்ல, நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் ஆழமாக செய்யணும். முதல் குற்றம் என்ன என்றால் பிறர் உயிர் வாழும் சுதந்திரத்தை பறித்தல். அப்புறம் 2வது குற்றம், அந்த உயிர்களை துன்புறுத்துவது மட்டுமல்ல, கொலை செய்தல். வேற துன்புறுத்துவது மட்டுமல்ல, கொலை செய்வது 2வது குற்றம். 1 வாழும் சுதந்திரத்தை பறித்தல், இன்னொன்று அந்த உயிரை கொலை செய்தல். 3வது குற்றம் என்ன குற்றம்? அந்த உருளை திருடி சாப்பிடுவது. இது 3 மிருகத்துக்கு வழியே இல்லை. ஏன்னா அது தன் அறிவால தன் உடலால வேணுங்கிற பொருளை உற்பத்தி பண்ண தெரியாது.
அது அறிவு விலங்கடப்பட்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் நீங்க அதெல்லாம் சொல்லிட்டு நான் அப்படி இருக்கலன்னா ஏத்துக்க முடியாது. சரிங்களா? கண்ணதாசன் சொன்ன மாதிரி பாதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, மீதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா. பூராமே ஆயிரல. நிறைய பேருக்கு அப்படிதான். பாதி மனதில் தெய்வம் மிருகம் இருந்து ஆட்டி வைத்தது, மீதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா. இன்னைக்கு ஆட்டி வைத்த மிருகமெல்லாம் அடங்கி விட்டதடா. தெரிஞ்சு பாருங்க. பிறக்கு முன்னே இருந்த குணம் எனக்கு வர, இறந்த பின்னே வரும் அமைதி எனக்கு கிடைச்சிட. பார்த்த வரி பாருங்க. பிறக்கு முன்னே இருந்த அமைதி எனக்கு குணம் எனக்கு கிடைச்சிருச்சு, தெய்வ குணம் தான். இறந்த பின்னே வரும் அமைதி எனக்கு வந்திருக்கிற. அதனால ஒரு அருமான வார்த்தை சொல்லுவாங்க, தவறா புரிஞ்சுக்கிட்டோம். நல்ல வார்த்தையெல்லாம் கூட அது தெளிய புரிய வைக்காதனால அந்த வார்த்தைகளே நமக்கு தவறா போயிடுச்சு. அதில் ஒரு வார்த்தை தான், 40 வயதில் எல்லாருக்கும் ஒரு குணம் வரணும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 40 வயதில் ஒரு குணம் வரணும். உடனே உங்க மனதுக்கு போயிருக்கும், ஆமா நாய் குணம்பாங்க. ஆமா நாய் குணம் தான். ஆனால் நாய் குணம் என்ன குணம் தெரிஞ்சுக்கணும். நாய்க்குட்ட என்ன குணம் இருக்குது? நாயினா நன்றி உள்ளதுக்கு நாயை தாங்க சொல்றோம். 40 வயதில் நன்றி உணர்வு வரணும். அதான் நாய் குணம் 40 வயதில் வரணும். வரலன்னா நீ அது மனுஷன் ஆகல, பக்குவத்துக்கு வரல, பழுத்துகளே வரல. 40 வயதில் ஆணோ பெண்ணோ உலகத்தில் எங்க இருந்தாலும் நன்றி உணர்வு வரணும். 60 குணம் வந்துடணும். என்ன குணம்? பேய் குணம். பேய்னா பயப்படாது. பேய் ஒன்றும் பண்ணாது. மனுஷன் தான் லாபம் படுத்தலாம். பேய் ஒரு காலத்தில் யாரையும் ஒரு துன்பம் படுத்தாது. இந்த உடம்புக்கு இருக்கிற பேய் தான் அவ்வளோ ஆட்டம் ஆடுது. பேய் குணம் என்றால் என்னன்னா, இப்போ கண்ணதாசன் பாடல சொன்ன மாதிரி பட்டத்தார் பாடுறார், வித்தாரமும் கடமும் வேண்டாம் மட நெஞ்சே. சும்மா வித்தாரம் பேசி தெரியாதுன்னு பழமொழி கிராமம் சொல்லுவான். சும்மா ஏன்டா வித்தாரம் பேசுற அப்படிமா. வித்தாரமும் கடம்பும் வேண்டாம் மட நெஞ்சே, செத்தாரை போல திரி. நீ உயிரோட செத்து போன எப்படி இருக்கும் அப்படி இருந்துட்டு போங்கிறாங்க இல்லைங்களா? அதான் பேய் குணம். சும்மா அல்ல அதை போய் தலையிடுறது, அதை பற்றி எதை பற்றி இல்ல செத்த சாகம்போது கூட வர்றதில்லை. அதுதான் இந்த பாடல வருது. இறந்த பின்னே வரும் அமைதி எனக்கு வந்ததாங்கிறாங்க இல்லைங்களா? எப்ப முடியும்? பயிற்சியால முடியும், சும்மாலாம் இல்லை, கண்டிப்பா முடியும். நிறைய பேர் இருக்காங்க. சும்மா இதை கொஞ்சம் பேரை வச்சுட்டு சொல்ல முடியாது. நிறைய இருக்கிறவங்களும் அடையாளம் தெரியாது. நாம் நல்லவர்களை, நல்ல ஆற்றல் படைத்தவர்களை, அறிவு படைத்தவர்களை எல்லாம் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. கடல்ல இருக்கக்கூடிய அலை மட்டும்தான் நமக்கு, இந்த அழுக்கு மட்டும்தான் தெரியுது, குப்பை மட்டும்தான் தெரியுது தவிர சுத்தமான கடல் எவ்வளோ பெருசு இருக்குது. அதை நமக்கு தெரிய, நிலையா இருக்கிற கடல் நமக்கு தெரியறது இல்லை. கடலோட அலைதான் தெரியும், கடல்னா நிலைதான். அப்ப அதை உணரணும். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமா சிந்திக்கணுங்க. சிந்திக்க தெரிஞ்சவங்க தான் வாழ்க்கையில் எதையும் சந்திக்க தயாராக. சிந்திக்க தெரிஞ்சவங்க தான் வாழ்க்கை எதையும் சிந்திக்க தெரிஞ்ச ஒரே ஒரு ஜீவன், இந்த 6 அறிவில் ஒரே ஒரு வாய்ப்பு மனித உடம்புல இருக்கிற அறிவுக்கு மட்டும்தான் கிடைக்கிறது. ஆனால் பெரும்பாலும் யாரும் செய்யறது இல்லையே. சிந்திக்க தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் எதையும் சந்திக்க தயாராகி விடுவார்கள். அருமையான வார்த்தை. ஒரு கவிதை, சினிமா கவிதை கூட வரும், சிந்தித்து பார்த்து செய்ய மாத்து. அப்பா, சிந்தித்து பார்த்து செயலை மாத்து. சிந்தித்து பார்த்து செய்ய மாத்து. தவறு சிறுசார்களை திருத்திக்க. சிந்திக்கும் போது சின்ன தவறு தெரிஞ்சு போயிடும், பெருசாகாது. சிந்தித்து பார்த்து செய்ய மாத்து, தவறு சிறுசார்களை திருத்திக்க. எப்ப முடியும்? உங்கள்கிட்ட ஒரு அமைதியான மனம் இருந்தாதான் ஆராய்ச்சி பண்ணுவேன். உணர்ச்சியில அது சின்னதெல்லாம் பெருசெல்லாம் சின்னதா தெரியும், சின்னது கூட பெருசா தெரியும். உணர்ச்சி கோபத்தில் இருக்கும்போது நல்லதெல்லாம் ரொம்ப சின்னதா தெரியும், அதை பார்த்துக்க மாட்டோம். இந்த பரவாயில்ல நல்லதுன்னு. கெட்டது போறதான் பெருசா தெரியும், கெட்டது சின்னதாக தான் இருக்கும். ஒருத்தட்ட கெட்ட கூட கொஞ்சோண்டு இருக்கும், அது பெருசா நமக்கு தெரியும்.
எப்போ? உணர்ச்சியில, கோபத்துல, பயத்துல, வெறுப்புல. நல்ல குணம் நிறைய இருக்கும், ஆனா அது நம்ம தெரியவே தெரியாது. தெரிஞ்சா கூட அதெல்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஆனா அமைதிக்கு வந்தா இந்த நல்ல குணங்கள் எல்லாம் பெருசா தெரியும், தீய குணங்கள் எல்லாம் ரொம்ப சின்னதா தெரியாது. இதெல்லாம் சகஜமாப்பா, எல்லாரும் அப்படிதான். என்னமோ ஒரு இதை போய் குணம் நாடி குற்றவ நாடி அப்படி மிக நாடி மக்கள் சொல்றா இல்லையா வள்ளுவம், அது நமக்கு புலப்படும். இதுக்கு பல மகான்கள் உதாரணம் சொல்லிருக்காங்க. இது வியாசகர் பாரதத்தில் எழுதியிருக்காரு இல்லையா, 2 பேரும் கூப்பிடுறாரு. 2 பேரும் கட்டவங்க நல்லவன் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, துரியோதனங்க வா, நீ என்ன பண்றேன்னா உலகத்துல போய் நல்லவன் இருந்தாம யாராவது கூட்டிட்டு வா, உன்னை பார்க்கலாம். அப்படிதான் வரேன் ஓடணும். போய் அலையறான் கண்டு கடைசியில் வெறுங்கையோடு கண்ணா ஒரு வய கூட நல்லவே இல்லை கண்ணா, எல்லாம் கெட்டவனா இருக்கிறான். அப்படியா, சரி தர்மா, நீ போய் கெட்டவன் தான் கூட்டு வைப்பா, அவன் நல்லவனே இல்லை, எல்லாம் கெட்டதாங்க போட்டு ஈஸியாக கிடைக்கும் போ. இவன் போய் பார்க்கறான், எல்லாம் தொலை விட்டு கெட்டவன் ஒருத்தர் இல்லை, ஏதாவது ஒரு கண்டவனா இருக்கானே, சிறு துளியும் பல் குத்துவதுங்கிறாங்க இல்லைங்களா. உலகத்தில் கெட்ட பொருளே கிடையாது, நம்ம கெட்டதா தெரியலாம். குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. அடுத்தந்தை, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. அப்ப பாருங்க, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. அப்ப என்ன? குறைகளுக்கு ஆரம்பலை சமுதாயம், அதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணம் பழைய சமுதாயம். அப்ப என்ன பண்ணலாம்? கற்றிடுவோம் புதிய கல்வி, அதுதான் வேதாத்திரியம். கற்றிடுவோம் புதிய கல்வி, கருத்துணர்த்தி மேலா. கருத்து உணர்த்தி சும்மா இல்ல, கருத்துரிமைத்துக்கிறாங்களா இல்லைங்களா? இப்ப கருத்துருத்தி மேலா. அப்போ குற்றவாளி பாவின்னு யாருமே உலகிலன்னா எப்படி இருக்கும்? பார்க்கறவா நல்லா இருக்குமே. பார்க்கிற பொருள் இல்லைங்க, பார்க்கிற பாய்வில் இருக்குதும்பா. இதுதான் நம்முடைய கீதாச்சாரம். எந்த பொருளிலும் என்னை காண வரலவன் எவனோ அப்படி என்றுமே நான் விலகுவதில்லை. ஆனால் என்னை விட்டு விலகுவதில்லை. என்ன பாருங்க, என்ன சாதாரண விஷயம். அதே அடுத்தந்தை இறைநிலை காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நின்று மாற்றுரை பகிர்கிறார் மகிழ்ச்சி. அதே விளக்கம் தான் கீதைக்கு எளிமையான விளக்கம் கொடுக்கிற பாருங்க. எப்படி? இறைநிலை காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நின்று மாற்றுரை, பொய்ங்கிற வார்த்தை கூட பயன்படுத்தல, மாற்றுரை. பிறை முதலாம் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல். இதுதான் தெய்வீக பண்பு, தெய்வ பண்பு. பிறை முதலாம் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் குறை அறிவை விரித்தால் கொள்ளலாம் உன்னை. அதாங்க அறிவு விரிவு பெறணும். என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, அறிவை விரிக்கணும். அறிவு விரிவாகியே பார். மனம் புலன் உணர்வினில் மயங்கட மாயை. மனசுதான் இங்க போன என்ன ஆகும், இங்க போன பாருங்களேன். மனம் புலன் உணர்வில் மயங்கட மாயை. இப்ப அப்படிதான் புலன் மயக்கமா இருக்கிறோம். 5 புலன்கள் ஆள கலை வேணும். அதான் வேதாத்திரியம். மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம். மனம் உயிர் வெளிதனில் மருவி தோய்ந்திட. மனம் உயிர் வெளிதனில் மருவி தோய்ந்திட. மனம் அறிவாக மறுபுற பெய்திடும். மனம் அறிவாக மறுபுற பெய்திடும். புயலா இருக்கக்கூடிய காற்று வேகம் குறைந்தால் தென்றலாக மாறுவதைப் போல புலல்ல போகக்கூடிய மனதை திருப்பி உயிர் மேல வைக்கும் போது மனம் அறிவாக மறுபுற பெய்திடும். மனம் அறிவான மனிதனும் தெய்வம் அதே மனிதன் தான், வேற ஒன்றும் மாற்றம் இல்லை. மனமாற்றம். நம்ம பணம் மாற்றத்தில் கூடிய ஆர்வம் மனமாற்றமே இல்லை. அப்படி மனமாற்றம் இருந்தால் அதை நம்ம ஒரு பொருட்டை எடுத்துக்கிறது இல்லை. அதான் பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் ஆங்கிலங்கிறார். எப்படி வாழ்றோம்? பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நாங்கிலே புகுந்து அழிந்தி மனிதம்னா புண்ணாய் வருந்துவோம்.
இருள் நீங்கி இன்பம் முறைங்கிறார். இருள் நீங்கி என்ன வெளிச்சம் வந்துடும். இன்பம் முறை என் விளக்கம் கூறுவேன், இரளையே எங்கும் எதிலும் அருள் நடனமாடும் காட்சியாங்கிறார். அப்ப இதுதான் அறிவு விரிவாகவேங்கிறார். அப்போ இந்த செய்தி தெரிந்து கொண்டால் என்ன பண்ணோம்? பண்பு தான், தன்மை தாங்க. இப்போ ஒரு தண்ணி இருக்குன்னு வச்சுங்க, அந்த தண்ணி பல தன்மைகளா மாறுது. தண்ணி அதே தான், ஆனா தண்ணி பல தன்மைகளாக மாறுகிறது. தண்ணி நல்லா சுட வச்சுட்டா அது என்னாச்சு? சுடு தண்ணியா மாறி போச்சு. அதை நல்லா குளிர வச்சோம்னா குளிர் தண்ணியா மாறி போச்சு. அதை ஐஸா மாத்திட்டா ஐஸ் கட்டியா மாறி போச்சு. சந்தனத்துல ஊத்துனா சந்தனமா மாறி போச்சு. சாக்கடையில் ஊத்துனா சாக்கடையா மாறி போச்சு. தண்ணி ஒண்ணுதான். மனித ஒண்ணுதான். மனித மனம் எதோடு சீருகிறதோ அதுவா மாறி போயிடும். இதுதான் மனதுடைய இயல்பு. அவ மனதை என்ன பண்ணணும்? எதோட சேர்க்கணுங்கிற ஒரு வில் பவர், ஒரு விழிப்புணர்வு, ஒரு அறிவு விழிப்பு வேணும். அறிவு விழிப்புணர்வும் பார், அயரா விழிப்புணர்வும் பார். மகிழ்ச்சி சொல்லக்கூடிய 3 விஷயங்கள் நம்ம ஆழமா நம்ம வச்சுக்கணும். என்னன்னா, ஒண்ணு நன்றி உணர்வு. நன்றி உணர்வே தெய்வ பண்பு தான். நினைச்சு பாருங்க. ஒன்னு நன்றி உணர்வு, 2வது நலம் நாடி செயலாற்று நட்பண்பு. செயலாற்று நட்பண்பு, நலம் நாடி அதுக்கு அறிவு வேணும். அப்போ நன்றி உணர்வு, நலம் நாடி செயலாற்று நட்பண்பு 2 வேணும்னா முதல்ல அயரா விழிப்புணர்வு வேணும். உஷார் உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேங்கிற மகிழ்ச்சி. ரொம்ப எப்படி கிடைக்கும்? உயர்றதுக்கு வழி வேணும்னு மன உருகி நின்றேன். உயர் ஞான தீட்சையினால். எத்தனையோ தீட்சை இருக்குது, ஆனா இது ஞான தீட்சை, ஞான மார்க்கம். ஞான வெட்டியான்னு சொல்லுவாங்க, ராஜயோகம் சொல்லுவாங்க. உயர் ஞான தீட்சையினால் மெய்யுணர்வு என்ற பெரும்பதம் அடைந்தேன். பதம், பக்குவம், பெரும்பதம் அடைந்தேங்கிறார். அப்புறம் மனம் மேல்நிலையில் நிலைத்து நிக்கணும். மனம் மேல்நிலையில் நிலைத்திருக்க ஐயுணர்வு ஒன்றாகி அறிவறிந்தேன். 5 உணர்வு ஒன்று சேர்ந்து அறிவறியணும். உடனே சொல்லுவாங்க, ஏங்க கண்ணு, காது, மூக்கு, வாய், பரிசம் என்று 5 புலன்கள் இருக்குது, எதில் பார்க்க முடியும்னு கேட்பாங்க. என்ன பண்ண, கண்ணால தாங்க பார்க்க முடியும்னு சொல்லுவோம். காதால பார்க்க முடியாதுங்க, கேட்கலாம்பாங்க. மூக்கால நுகர முடியும், ஆனா பார்க்க முடியாதும்பாங்க. நாக்கால சுவைக்க முடியும், இல்லை பேச முடியும், ஆனா பார்க்க முடியாதும்பாங்க. தொடு உணர்வால உணரலாம், பார்க்க முடியாதும்பாங்க. அப்போ அவர் சொல்றாரு, புரிய வைக்கிறதுக்கு ஒரு பொருளை காமிக்கிறாரு. பார்த்து என்ன சொல்றோம்? அது பார்த்தா பந்து மாதிரி இருக்குது, ஆனா பந்து நல்ல பவுடர் இருக்குது. நல்லா சொல்லுங்க, கொடுங்க, நான் தொட்டு பார்க்கிறேங்கிறோம். தொட்டு பார்க்கிறேன். தொட்டு பார்க்க முடியுதா? தொட்டு பார்க்க முடியும். தொட்டு பார்த்தா தெரியல, கொஞ்சம் கொடுங்க, இது வெள்ளாம்பழமா அல்லது வில்வம்பழமான்னு கொஞ்சம் கேட்டு பார்க்கிறேன். கேட்டு பார்க்கிறோன்னு முடிவு எடுத்தா அப்புறம் இருந்தாலும் கொஞ்சம் முகர்ந்து பார்த்தால் தெரிஞ்சுக்கலாம். தொட்டு பார்த்தேன், கொஞ்சம் சரியா முடியல, கேட்டும் பார்த்தேன், இப்போ முகர்ந்து பார்த்தா சரியா இருக்கு. அப்போ கண்ணால் பார்க்கும்போது தெரியல, தொட்டு பார்க்குறோம், கேட்டு பார்க்குறோம், முகர்ந்து பார்க்க எப்படி சொல்லலாம், கொஞ்சோண்டு சுவைத்து பார்த்தால் தெளிவாக தெரியுங்க. அதனால தான் இந்திய நாட்டில் உலகம் முழுவதும் ஒரு புலனாய்வு துறைன்னு ஒன்று, அதுதான் உயர்ந்த துறை சொல்கிறாங்க இல்லையா. புலனாய்வு துறைக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டதும்பா. புலனாய்வு என்னது? இந்த 5 புலன்களை கொண்டு அங்கே ஆய்வு பண்ணுறது தான் புலனாய்வு. இறைவன் கொடுத்த கருவி. நீங்கள் இப்போ ஒரு ஜிலேபி சாப்பிட்றீங்க, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த கடையிலையோ அந்த வீட்லேயோ ஒரு ஜிலேபி சாப்பிட்ருப்பீங்க. சொல்லுவீங்க, எங்க அன்னைக்கு இதோட அற்புதமாக அந்த ஜிலேபி இருந்ததுங்களேங்கிறோம்.
3 வருஷத்துக்கு முன்னாடி பாட்ட பிளேபி 3 வருஷம் எத்தனையோ போல சாப்பிட்டோம். இப்போ சாப்பிடும்போது சொல்லுது இல்லையா, வேற எந்த கறியும் சொல்ல முடியும். அவர் பார்க்குறோம் இல்லைங்க, அவர் தான் நல்லா ஞாபகம் இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னால அவர் பார்த்துருக்கேன், நல்லா தெரியும். அவரே தான் கேட்டு பாருங்க. அவர் தான் 20 வருஷம் எத்தனாயிரம் பேரை பார்த்தோம், எத்தனை நிகழ்ச்சி பார்த்தோம். ஆனால் அவரை பார்த்து அது அப்படியே அந்த உருவம் தெரியல. நினச்சி பாருங்க, ஒரு பலாப்பழம் கையில் எடுக்கிறோம். இதை விட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பலாப்பழம் வாங்கிட்டு வந்து பாருங்க, இதை விட சைஸ் பெருசு, வாசனை நல்லா இருந்தது, அல்லது சுளைகள் எல்லாம் மிக பெருசாக இருந்ததுன்னு சொல்கிறோம். நினச்சி பாருங்களேன், தொட்டு பார்க்கும்போது, முகர்ந்து பார்க்கும்போது, சுவைத்து பார்க்கும்போது, எவ்வளோ வருஷம் ஆனாலும் இதை விட உலகத்தில் நல்ல கருவி இருக்கா? நினச்சி பாருங்க. கள்ள புலனைந்தும் காணாமணி விளக்கே, கள்ள புலனைந்தும் காணாமணி விளக்கேன்னு பாடியிருக்காங்க இல்லைங்களா? நினச்சி பாருங்க. அதனால தான் 5 புலன்களை ஆளும் கலை போதித்தும்பார். 5 புலன்களை ஆளக்கூடிய கலை நம்ம போதிக்கணும். அந்த போதிக்காதனால இவ்வளோ பிரச்சனை. அப்ப அந்த 5 புலன்களை ஆளக்கூடிய வல்லமை எப்போ வரும்? சிந்திக்கணும். அதான் சிந்தனை, சீர்திருத்தம், சிக்கனம், சிறந்த வாழ்வு. இந்த வரி பாருங்க, சிந்தனை, சீர்திருத்தம், சிக்கனம், சிறந்த வாழ்வு எல்லாரும் கிடைக்கும். இறைவன் ஏங்க உனக்கு கொடுக்கவில்லை என்றால் உழைத்துத்தான் பெற வேண்டும், சும்மா கிடைக்காது. நினைச்சு பாருங்க, நம்ம உழைக்க தயாரா இல்லைன்னா எப்படி கிடைக்கும்? நினைச்சு பாருங்க. கல்லார் கற்றார் செயலுழைவாய் காடு என்ப துன்பம் அவன். நீ படிச்சிருக்கிறியா, படிக்கலையா, ஏழையா, பணக்காரா, பெண்ணா, ஆன கவலையே இல்லை. நீ செஞ்ச செயலுக்கு விளைவு வரும். இதை விட தெளிவு என்ன சொல்ல முடியுமா? கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்பம் துன்பம். விடிகாத்தால் 4 மணிக்கு நம்ம வயிற்று வலிக்குதுன்னா, எந்த தெய்வ பக்தி இருந்தாலும் சரி, பக்தி இல்லைனாலும் சரி, தியானம் பண்ணாலும் தியானம் பண்ணலாலும் சரி, உள்ள இருக்கிற அறிவுக்கு எல்லாம் சொல்லும். எனக்கு ஏன் வயிற்று வலி கொடுத்தா இறைவான்னு கேட்டா உள்ள இருக்க அறிவு இறைவான் என்ன சொல்லுவான்? அது ஒன்றும் இல்லைப்பா, நீ ராத்திரி 10 மணிக்கு போட்ட புரோட்டா. நான் சொன்னேன் வேண்டாம்பா, ராத்திரி நேரம் நீ அது வேறு இது வேறுன்னு சொல்லி பாட்டுக்கு உள்ள போட்ட. நான் என்ன பண்ணிட்டு அது பண்ண முடியல. நினைச்சு பாருங்க, இந்த வயிற்று வலி இந்த காரணம் யாரு? நீ செஞ்ச செயல். வருமா? யாதும் ஊரே யாவரும் கீழே தீதும் நன்றோ பிறதர வாரா. எதை விதைத்தாயோ அதை அறுவடை செய்கின்றாய். எதை அறுவடையை விரும்புகின்றாயோ அதை விதைக்கணும். சொல்லுவாங்களே மகிழ்ச்சி, தப்பு கணக்கிட்டு தான் ஒன்று எதிர்பார்த்தாள்ங்கிறார். தப்பு தப்பா கணக்கு போட்டு இவனை எதிர்பார்த்தா இயற்கை நீதி. அப்போதுக்கு அப்போது செயல் விளைவாய் கரெக்டா விளை வரும். எந்த மாற்றம் தான் இறை நீதி, இறை நீதிமன்றம். பொதுவாக ஒரு 2 ஜீவோ இருக்கு. இந்த 2 ஜீவோ நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜீவோ கவர்மெண்ட் ஆர்டர் கேட்ட உடனே சொல்றாங்க, ஜீவோ இருக்கா உங்ககிட்ட கொண்டா அப்படிங்கிறாங்க. கவர்மெண்ட் ஆர்டர் இருந்தா வேற வழியில் ஒத்துக்கிறோம். கவர்மெண்ட் சட்டங்கிறத. இன்னும் ரகசியம் என்னன்னா, நம்ம நாடு ஜனத்தொகையை விட சட்டங்கள் அதிகமா இருக்குது. உலகத்திலேயே நம்ம நாடுகிற சட்டம் மாதிரி உலகத்தில் எந்த நாடு உள்ள சட்டம் இல்லைதான். ஆனால் யாரும் கடைபிடிக்கிறது இல்லை. ஜனத்தொகையோட சட்டங்கள் அதிகமாக இருக்குது, ஆனால் கடைபிடிக்கிறது இல்லையே. செயலுக்கு வராத சட்டமும் செயலுக்கு வராத தத்துவமும் இறந்து போனதுக்கு அப்புறம் செய்யற மருத்துவம். சட்டம்னா கடைபிடிக்கணும். எல்லாம் பார்த்து மக்களுக்காக சட்டமா தவிர சட்டத்துக்காக மக்கள் அல்ல. அப்ப என்ன சட்டம்? இறைநீதி ஆர்டர் இல்லை. அப்போ கவர்மெண்ட் ஆர்டரை ஏமாத்தலாம், மாத்தலாம், பணம் கொடுத்து தப்பிச்சுக்கலாம். ஆனா காட் ஆர்டர் இருக்கு பாருங்க, இறை நீதி. நீதிக்கு நிலைகளனாயின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் மகரிஷி. அந்த இறை நீதி, அந்த காட் ஆர்டரை யாராலும் மாத்த முடியாது, மாத்த மாட்டாங்க. இது வரைக்கும் வந்தவங்க யாரும் மாற்ற முடியல, இனிமேல் யாராலையும் மாற்ற முடியாது. அதனாலதான் அது காட் ஆர்டர், இறை நீதிமன்றம் பார் மகரிஷி. இறை நீதிமன்றம் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய எண்ணம் சொல் செயல சீராகும். நம்ம எண்ணத்துல சொல்லுல சீராகும். இல்லைன்னா
படிக்கிறது ராமாயணம், இருக்கிறது பெருமாள் தான் இருக்கும். கற்றல், கடைபிடித்தல், கற்பிக்க வராது. 3 செய்யணும். ஒரு மனிதனாக பிறந்தவர்கள் எல்லாம் கற்றுக்கணும். கற்றுக்கிறது முன்ன பண்ண இருந்தால் கூட கடைபிடிக்கிறது நல்லதாக இருக்கணும். கற்பிக்கிறது அதோட நல்லதாக இருக்கணும். நமக்கு ஒரு துன்பம் கற்பித்து வந்தால் கூட பரவாயில்ல, அடுத்து துன்பம் கொடுக்கூடாதா? நான் எனது வாழ்நாளில் யாரோட உடலுக்கு மனது துன்பம் தர மாட்டேன். இதான் கற்பித்தல். துன்பப்பட நான் முடிந்த உதவி செய்வேன். கண்ணில் இருக்கிற தூசியை துடைக்கிற தகுதி கைக்குத்தான் உண்டு. கையில் தூசி இல்லாத போது எப்படி? கண்ணில் இருக்கிற தூசியை துடைக்கிற தகுதி கைக்குத்தான் உண்டு. இதுவரைக்கும் மகான்கள் யாரு கடுகளை கூட தீ விளைவிக்க மாட்டாங்க. இவர்தான் மகான் அல்ல, நினைச்சு பாருங்க. ஆனா விஞ்ஞானிகள் செய்த தீமைகள் கொஞ்சமா நெஞ்சமா, நன்மை நிறைய இருக்கு, தீமைகள் அதை விட அதிகமா இருக்கு. நினைச்சு பாருங்க. அறிவு அறியப்படுவது, அறிவு அறியப்படுவது, ஞானம் உணரப்படுவது, அறிவு அறியப்படுவது, ஞானம் உணரப்படுவது, அறிவை ஏடுகளில் பெறலாம். பிள்ளைகளை 200க்கு 200 அறிவியல் மார்க் வாங்குறாங்கல்ல, அது அறிவியல் பாடமா? அறுத்துல சொல்லுவாங்க, அது பேரே விண்ணியல் பாடம். விஞ்ஞானம், என்னை பற்றி அறிவு, விஞ்ஞானம். அது மெய் ஞானம் அல்ல. அறிவை ஏடுகளில் பெறாங்க. ஆனா ஞானத்தை தவத்தால் மட்டுமே பெற முடியும். அறிவை ஏடுகளில் பெறலாம், ஞானத்தை தவத்தால் மட்டுமே பெற முடியும். அடுத்த வரி, அறிவு அழிவுக்கும் துணை போகும். இவ்வளவு உலக விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன செய்திருக்காங்க? மனிதத்தை அழிக்கதான கருவிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. நல்லது நிறைய பண்ணிருக்காங்க, இல்லைன்னு சொல்லவில்லை. அதை விட கொடுமையான நிகழ்வு, ஒரு நிமிடத்தில் எத்தனாயிரம் பேரை கொள்ளுகிறார்களே, எத்தனை பொருள்களை சேதப்படுத்தக்கூடிய ஆயுதங்களை செய்கிறாங்களே. விஞ்ஞான தந்தை ஐன்ஸ்டீன் அழுகிறார். நான் எனக்கு ஒரு அணுகுண்டை செய்து என்னுடைய அழிவுக்கு காரணமாக அழுகிறார். மீண்டும் இந்தியாவின் நம்பிக்கை போல மறுபுறம் இருக்குமானால் ஒரு பிளம்பராக வந்து 4 வீட்டுக்கு பைப் ரிப்பேர் பண்ணி அவங்க தண்ணி குடிக்க உதவி பண்ணுங்கிறார். நினைச்சுப்பார். அறிவு அழிவுக்கும் துணை போகும். விஞ்ஞானிகள் அள வைத்திருக்கிறது, விஞ்ஞானிகளை பைத்தியமாக்கி இருக்கிறது. இந்த விஞ்ஞான குண்டுகளை கொண்டு போய் ஜப்பான்ல போட்டாங்க இல்லைங்களா, சொல்றாங்களே, போட்ட 2 பேர்ல ஒருத்தன் பைத்தியம் முடிச்சிட்டான், ஒருத்தன் தற்கொலை பண்ணிட்டாங்கிறாங்க. அப்ப என்ன முடியும்? அறிவு அழிவுக்கும் துணை போகும், ஞானம் ஆக்கிறதுக்கு அச்சாணியாக இருக்கும். வரைக்கும் உலகத்தில் எந்த மகானும் எடுத்துங்க, அது இந்து மகான், இஸ்லாமிய மகான், எல்லா மகானும் எடுத்துங்க. ஒரு மகான்கள் கூட கடுகளை கூட தீமை விளைவிக்கிறார். தன்னை கொன்னவனை கூட இயேசுநாதர் சிலுவையில் அறையிறாங்க. ஆண்டவா, இவர்கள் என்ன செய்து தெரியாமல் செய்யற இவர்களே மன்னியும். சாக்ரடீஸ் கோழைத்தை குச கொடுக்குறாங்க. ஐயா, எனக்கு ஏதாவது சொல்லுங்கிற விஷம் கொடுத்தவன். முடிந்தால் நீ உன்னை உணர்ந்து கொள், முடிந்தால் நீ உன்னை உணர்ந்து கொள்ளுங்க தான் சொன்னார். எந்த மகானும், மகாத்மா காந்தி துப்பாக்கி சுட்டார்கள், ராம் 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 என்று அடங்கினார். என்னதான் மகாத்மா, அதான் மகான். அப்ப அறிவு அழிவுக்கும் துணை போகும், ஞானம் ஆக்கத்துக்கு அச்சாணியாக இருக்கும். அறிவாளிகள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், அறிவாளிகள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், ஞானியர்கள் துதிக்கப்பட வேண்டியவர்கள், மறந்துவிடக்கூடாது. அப்ப நம்மளும் அறிவாளிகளை, விஞ்ஞானிகளை மெய்ஞானியை மாற்றணும். விஞ்ஞானம் கொண்ட மெய்ஞானி தான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அதான் விஞ்ஞானத்தோடு கூடிய மெய்ஞானத்தை வளர்க்கிறார் வேதாத்திரி மகரிஷி. அப்ப நாம் விஞ்ஞானத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும், விஞ்ஞானத்தை கொண்டோம். விஞ்ஞானம் நேர்வழியில் விஞ்ஞான பயனாய் கொள்ளுங்கிறார். நேர்வழியில் விஞ்ஞான பயனாகணும், விஞ்ஞானம் வேணும், அது நேர்வழியில் இருக்கணும். ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு, ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகில குழந்தைகளை வளர்க்க திட்டம் வரணும். குழந்தைகள் நல்லபடி வளர்த்தாதான் அடுத்த தலைமை நல்லா இருக்கும். நீ கூட இலங்கையில பேசுகின்ற போது அந்த தலைப்பு தான் பேசணும், பாரம்பரிய பலம். உலகிலே குழந்தைகளை பார்ப்பொழுது பொருட்களை சமநேர் நீதி, பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் நடக்கும்.
பல நாடு ஒன்றிணைந்த பொருளா, சீர்திருத்த சிக்கனமா, சிறந்த வாழ்வு, தெய்வ நிலை, அகத்துணரும் இறைவணக்கம். தெய்வ நிலை, தெய்வத்தை அகத்துல உணரணும். எல்லா இடத்துல இருக்கிற இறைவன் நமக்குள்ள இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். தூணில் இருப்பான், திரும்பி இருப்பான். தெய்வ நிலை, அகத்துணரும் இறை வணக்கம். தெய்வத்துடைய அன்பு குரல். தெய்வ நிலை, அகத்த இறை வணக்கம். நேர் வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளணும். விஞ்ஞானிகளே, நீங்கள் செய்யற ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு பொருளும் மக்களுக்கு மகிழ்ச்சிக்கும், இன்பத்துக்கும், சௌரியத்துக்கும் இருக்கணும். கடுகளை கூட தீமை விளையக்கூடாது. தான் நேர் வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும். நெறிமுறை இவை இணைந்த வாழ்வு காண்போம். கண்டிப்பா நடக்கும். மகா வாக்கியம் வேணா போகாத. மகா ஆத்மா, நாமளா பேசுவது வாக்கியம், அது மகா வாக்கியம். அதைத்தான் இந்த அற்புதமான நாள் என்ன பார்க்கிறோம்? பாரம்பரிய பெரிய பலம். அது மட்டும் இல்லை, இறைவனுடைய தன்மை என்ன? அன்பும் கருணையும் தான். அவர் மிருகத்திட்ட 3 குணத்தை பார்த்தோம். என்ன குணம்? வாழ சுதந்திரத்தை பறித்திருக்க. அப்படிதான் பண்றாங்க. எத்தனை அப்பாவி மக்களை வாழ சுதந்திரத்தை பறிக்கிறாங்க. எவ்வளவு கொடுமை செய்கிறார்கள். அன்பு எங்க போச்சு? நீ அன்பை காட்டுங்கள், எதிர்பார்க்காதீர்கள். அன்பை காட்டுங்கள், எதிர்பார்க்க. அழக ரசியுங்கள், உரிமை இல்லாமல் அடைய விரும்பாதீர்கள். அன்பை காட்டுங்கள், எதிர்பார்க்காதீர்கள். அழக ரசியுங்கள், ஆனால் உரிமை இல்லாமல் அதை அடைய விரும்பாதீர்கள். தான் நோக்கம். அன்பும் கருணையுமான இறைத்தன்மை. ஆசை, கோபம், பொறாமை கொண்டவன் பேசத்திருந்த மிருகம். மிருகத்துக்கு மனிதனுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? இவ்வளவுதான். ஆசை, கோபம், பொறாமை கொண்டவன் பேசத்திருந்த மிருகம். அன்பு, கருணை, உண்மை உடைய மனித உருவில் தெய்வம். அன்பு, கருணை, உண்மை இருந்தால் மனித பண்பு. இது தெய்வத்துடைய பண்பு. நடமாடு தெய்வம். நம்ம புலவர் தியாகராஜ அடிக்கடி சொல்லுவார். இந்த 5ஆம் தேதி அவருடைய 93வது பிறந்த நாள் கொண்டாட வாய்ப்பு கிடைத்தது. அடுத்த நேரடி சீடர். அவருக்கு மணிமண்டபம் அமைந்திருக்கிறது. சாமிஜிக்கு அமைந்தது போலவே 2 மிகப்பெரிய சீடர்களுக்கு மணிமண்டபம் அமைந்திருக்கிறது. ஒன்று அன்புக்குரிய புலவர் தியாகராஜையாவுக்கு அவர் ஊர்ல பெரிய மணலி யாபாங்கபுரத்தில் மணிமண்டபம். அவர் ஆசிரியர் தினத்தன்னைக்கே பிறந்திருக்கிறார். அவர் பெரிய ஆசிரியர். இன்னொரு நம்முடைய பொன்னம்பலம் ஐயா ஊரக்கரையில் ஒரு பிறந்திருந்தாலும் மேச்சேரி அன்புள்ளங்கள்லாம் அங்கே மணிமண்டபம் கட்டி ஒரு பெருமை மனித குலத்துக்கே கொண்டு போகிறார்கள். எதிர்பார்க்காத சீடர்கள். நினைச்சு பாருங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஒன்று குருநாதர்களுடைய பக்தி, குருநாடைய சேவை, மக்கள் சேவை. இதெல்லாம் நம்ம அடையாளமே எடுத்துக்கணும். நல்லவங்களை, உயர்வானவங்களை, பெருமைக்குரியவர்கள் நாம் நினைக்கவில்லை என்றால் மீண்டும் அப்படிப்பட்டவர்கள் பிறக்க மாட்டார்கள். மகிழ்ச்சி வேலையா? நாட்டு குலைத்த நல்லோரை நாமும் தினமும் மறவோமே. அது வீட்டுக்கு அவ்வளோச்சிருக்கலாம். நாட்டுக்குள்ள இல்லாத குலைச்சவங்களை என்ன பண்ணோம்? நாட்டு குலைத்த நல்லோரை நாமும் தினமும் மறவோமே. அப்படி நல்ல நாள் என்ன பண்றோம்னா, பண்பு. நம்மளே சொல்ல தண்ணி, அங்க அதே தண்ணி தான், அந்த தன்மை, அதே இந்த தன்மை. இறுதியாக ஒரு செய்தி நாம் அவசியம் புரிஞ்சுக்கணும். உருவம் முக்கியமா அல்லது தன்மை முக்கியமாங்க பார்க்கும்போது உருவத்தை தாண்டி தன்மை முக்கியம். அந்த தன்மையினுடைய பெருமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தன்மை தெரிந்து கொள்ளாதனால இன்னைக்கு உலகத்தில் பெரும் பிரச்சனைகள். அருத்தந்தை சிறப்பாக விளக்குகிறார்கள். தன்மை எப்படி? தன்மைங்கிறது என்னன்னா நிறைய பேர் தான். அதாவது பண்பு, தன்மை, அதாவது ஒரு நினைவு, ஒரு ஆற்றல், அறிவு எல்லாம் ஒரு, அதாவது என்ன சொல்றதுன்னா அது இதனுடைய வெளிப்பாடு. ஒரு மகிழ்ச்சி, நல் வார்த்தைகள், நல் எண்ணங்கள், நற்செயல்கள், இதெல்லாம் இறைவனுடைய பிரதிபலிப்பு. அப்ப நம்ம உருவத்தை தாண்டி அங்கே தன்மைகளை பார்க்கணும். இதில் ஒரு அற்புதமான காலம், நல்ல காலம். என்ன காலம்? இந்த மாதம் நம்ம மனைவி தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இதில் ஒரு செய்தி அருத்தந்தினுடைய மிக தெளிவான விளக்கத்தை தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமா ஆண் உயர்ந்தவர்களா பெண் உயர்ந்தவர்களாக தாண்டி இந்த அவையார் சொல்லுவாங்க இல்லையா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுங்கிறார்.
ஆனா பிறந்து பண்ணான்னு நினைக்கவே இல்லை. மனிதனா பிறக்கிறது அரிசான பிறகுப்பா. அதனும் அரிது கூணு குருடு பேடு நீங்கி பிறத்துல எதுங்கிறாங்க. கூணு குருடு பேடு நீங்கின்னா என்ன? கூழ் தெரியும், குருடு தெரியும், பேடு என்ன? பேடு என்பது நான் நினைக்கிறேன் இந்த 3ஆம் பாலியத்தை சொல்லவில்லை திருநங்கைகள். அவளை தயவு செய்து யாரும் கடுகளவு கூட சங்கடப்படக்கூடாது, முகம் சுழிக்கக்கூடாது, அன்பு காட்டணும் கண்டிப்பா. ஏன்னா அவங்க என்ன தவறு பண்ணாங்க? ஒரு பெற்றோர் நான் பிறந்த மாதிரி பிள்ளைய தானே பிறந்தாங்க. அவங்கள சங்கடப்பட வைத்து அவமானப்படுத்து அவங்க தவறான கூட பரவாயில்ல, குழந்தைகள். அப்ப கூணு பெருடு நீங்கி பிறந்துட்டமே போதுமானா பத்தாது. ஞானமும் கல்விய நயத்தில் இருக்கு. நீ ஞான வேற கல்வி வேற. உலகில் அறிவு அறியப்படுவது ஞானம் உணரப்படும் சொல்லையா. கல்வியில் அறிவை பெற்றுக் கொள்ளலாம், தவத்துல ஞானம் பெறணும். ரெண்டு சேரணும், இறை உணர்வு அறநெறி சேரணும். அப்போ ஞானமும் கல்வியும், கல்வி என்ன கல்வி? ஏட்டு கல்வி இல்ல, படைச்சம் இல்ல. எழுத்தறிவு, தொழிலறிவு, ஒழுக்கப்பழக்க அறிவு, இயற்கை பெற்ற அறிவு, 4 கல்வி வேணும். 4 கல்வி வேணும். அப்போ ஞானமும் கல்வியும் நயத்த காலையும், தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானம்னா ஏதோ இல்லை, உற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவை கொண்டு. இப்போ பணங்காசு சொல்லி கொடுக்க மட்டும் தானம் நினைச்சுக்க வேண்டாம். நல்லபடி நடந்துக்கிட்டே ஒரு தானம் தான், ஒரு மாடல். அப்ப உற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவை கொண்டு உலக அருள் தொண்டாற்றி மகிழ்வோம். உலகத்திலே பெரிய மகிழ்ச்சி என்னன்னா அருள் தொண்டு தான். அன்பர் பணி செய்ய ஆளாக்கி விட்டு விட்டால் இன்மையில இது அனுபவிச்சு பாரு. தெரியலன்னா அவங்க அதெல்லாம் அப்படிதான் பாரு. இப்போ வெயிலுக்கு போகாதவங்க வெயில் பெரிய வெயிலா, அதெல்லாம் பெரிய எனக்கு தெரியாத பார்த்துட்டு வெயிலுடைய எல்லாம் நிழலுடைய அருமை தெரியும். வெயில்ல தான் உங்களுக்கு நிழலுடைய அருமை தெரியும். வெயிலுக்கே போக கஷ்டப்படாம எப்படி தெரியும். அப்புறம் அந்த கொடுத்து அந்த மகிழ்ச்சி அடையாதவர்களுக்கெல்லாம் அந்த இன்பம் தெரியாது. அது ஒரு பேரின்பம், சலிப்பில்லா பேரின்பம் பாரு. அந்த தெரியாத என்ன பண்ண முடியும்? ஒரு தேனை சாப்பிடாதவங்கிட்ட போயிட்டு எத்தனை நாள் எவ்வளோ சொன்னா கூட கருப்பி மாதிரி நிற்குமா, சக்கரை மாதிரி நிற்குமா, அது மாதிரி சொல்லுவான். ஒரு சொட்டு நாக்கில் தொட்டு காமிச்சிட்டீங்கன்னா தெரிஞ்சு போகும். அது மாதிரிதான் இதை யாரும் சொல்றதில்ல. இதை தானேயான தனையிருந்த வித்தை எதுன்னு பார்த்தாச்சு. இதை அனுபவிக்க என்ன சொல்றாருன்னா, இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். 4ல் 2 நமக்கு தெரியும். ஒன்று இன்பம் தெரியும், இன்பம் அதிகமாக துன்பம் போயிடுவோம். துன்பத்து மீண்டும் இன்பத்துக்கு வருவோம், மறுபடியும் துன்பத்துக்கு போயிடுவோம். 2 மனதினுடைய தன்மை தான். அது மனதினுடைய தன்மை தான் இன்பம் துன்பம் ரெண்டுமே. இன்பம் எது துன்பம் எது என்று ஆராய்ந்தேன். இன்பத்தின் அளவு முறை மீறுகின்ற போது ஏற்படுவோர் பொருத்தமில்லா உணர்வே துன்பமாகும். நல்லா கொஞ்சம் துன்பங்கிறது வந்துடுறதில்லை. அளவுக்கு கொஞ்சம்னா 50 வயசாகிறாங்க இல்லையா. அப்போ இன்பம் துன்பம் அமைதியே நம்ம என்ன பண்றோம்? அமைதி வந்தா போர் அடிக்குதுங்கிறோம். அமைதியை அனுபவிச்சு பார்க்கணுங்க. தியானத்துல என்ன கிடைக்குன்னு நினைக்கிறாங்க? சும்மா இரு சொல்றேங்கிறாங்கல்ல. சிந்தை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலையில அறிவு அசைவற்று இருக்க பிற ஆனந்தம் பொங்குறாங்க. அதுல என்ன அனுபவிச்சு பார்த்துட்டீங்க? சத்தத்தில் இருப்பொழுது சத்தியம் புலப்படாது, உண்மை தெரியாது. மௌனத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாது. தியானம் உலகம் முழுவதும் கொடுக்கிறது மௌனம், தியானம். மௌனம் இறைவனுடைய மொழிங்கிறோம். அப்போ இன்பம் துன்பம் அமைதியவே கொஞ்சம் அனுபவிக்கிறாங்க, மறுபடியும் கீழே வந்துடுறாங்க. அதை விட பேரின்பம் இருக்கிறது. சிற்றின்பத்துக்கு பெரிய வித்தியாசம் இல்லைங்க. அதாவது சிற்றின்பம்னா சின்ன இன்பம், அது தவறான இன்பம் நினைக்கிறாங்க. குறைந்த இன்பம், சிறிது நேர இன்பம் தான் சிற்றின்பம். தொடர்ந்து இருக்கிறது பேரின்பம்.
ஆனால் இது தப்பான இன்பம், குறைவான இன்பம் நிறைய எடுத்துக்காதீங்க, அது அப்படி தப்பது. அப்போ சிறிது நேர இன்பம், உடனடி இன்பம். நம்ம எதுவுமே இப்ப என்னன்னா உடனடி இன்பம் கிடைக்கிறதா விரும்புறோம். நீண்ட கால இன்பம், பின்னாடி இன்பம், தொடர் இன்பம் எல்லாம் அது அப்புறம் பார்த்துக்கலாம், அது சரியா வரல நினைக்கிறாங்க. உடனடி செயல்படனா உடனே இன்பம் வரணும், உடனே துன்பம் வந்துடும். உடனடி இன்பம் அவ்வளவு சீக்கிரம் வந்து அவ்வளவு உடனடி தின்பம் வரும். அப்போ என்ன பண்ணணும், இந்த இன்பம் பேரும்பத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். நம்ம தலைவர் எஸ்கே ஐயாவை தெளிவாக விளக்குவாங்க இந்த இதை அற்புதமா. இன்பம் என்பது துன்பமாகவும் மாறும். வரி பாருங்க, இன்பம் துன்பமாகவும் மாறும். அடுத்தது, இன்பத்தை அனுபவிக்க ஒரு பொருள் வேணும். நீ பொருள் இல்லாம இன்பத்தில் அனுபவிக்க முடியாது. எவ்வளவு அற்புதமாக சாப்பிட்டாதான் சுவை தெரிஞ்சாதான் அது இன்பம் தெரியும், பார்த்தாதான் அது இன்பம் தெரியும், கேட்டாதான் தெரியும். இன்பம் துன்பமாக மாறும். இன்பத்தை அனுபவிக்க ஒரு பொருள் வேண்டும். இன்பத்தை அனுபவிக்க ஒரு பொருள் வேண்டும். இன்பம் நம்மை அடிமைப்படுத்தி விடும். அது மட்டும் ஒரு இழப்பை ஏற்படுத்தும், நட்டத்தை ஏற்படுத்தும். அப்ப இன்பம் துன்பமாக மாறும். இரண்டாவது, இன்பம் என்ன இருக்கு, நம்ம அடிமைப்படுத்திடும். இன்பத்தை அனுபவிக்க ஒரு பொருள் வேணும், இல்லாம அனுபவிக்க முடியாது. இன்பம் ஒரு இழப்பை ஏற்படுத்தும். ஆனா பேரின்பம் அப்படி அல்ல, பொருளே வேண்டாம். இந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது புலன்களா ஆரம்பிக்கிறதுனால புலன்பம் அல்ல, அறிவின்பம் பேரின்பம்ங்கிறது. அப்ப அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதா சொல்றாங்க. பேரு பெற்ற புலியூரானே பேசாத பிரபானாளுங்கிற வார்த்தை சொல்லுவாங்க இல்லைங்களா? நினைச்சு பாருங்க, அவன் அருளாலே அவன் தாள் பணிந்துன்னு ஒரு வார்த்தை வரும். வேற யாரு இருக்கு, அவன் தான் இருக்கிறான். அப்ப அவன் அறியதுக்கு அவனை பிடிக்கணுங்கிறான். தன்னை எறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை எறியாமல் தானே கெடுக்கிறான், யாரோ கெடுக்க முடியாது. தன்னை அறியும் அறிவை அறிந்துதான் முக்கியம். தன்னை அறிய அறிவை அறிஞ்சுக்கணும், இது வெளியில் கிடைக்கிறது இல்லை. அதுதான் தன்னை அறிவுதான் பேரின்பம். அப்ப அந்த பேரின்ப நிலையை சொல்றோம். இன்னொன்னு இருக்குதுங்க, சலிப்பில்லா பேரின்பம். சலிப்பில்லாத பேரின்பம் அது என்ன, மற்றொரு இன்புறுவை கண்டு தான் இன்புறுவது. சலிப்பில்லாத பேரின்பம் என்ன, மற்றொரு இன்புறுவை கண்டு தான் இன்புறுவது சலிப்பில்லாத பேரின்பம். இதை அடையணும். அதான் அன்பர் பணி செய்ய ஆளாக்கி விட்டு இன்மலை தானே வந்து அவர்கள் அறுத்தந்தை முகத்தை கடைசி காலம் பார்த்தா அப்படியே சூரிய புலமா இருக்கும். அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ ஆனந்தம், பார்க்க பார்க்க ஆசையா இருக்கும். ஏன், சலிப்பில்லாத பேரின்பம் முடியும். அதுதான் சரிய கிரிய யோகம் ஞானம் பாங்க. எப்படி முடியாம போயிடும்? அதுதான் பயிற்சி முயற்சி, பயிற்சி முயற்சி, தொடர் பயிற்சி, தொடர் முயற்சி. அதுதான் மாதிரி சொல்றாங்க, சிந்தை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலையில் அறிவு அசைவத்து இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. பாருங்க, எங்க இருக்குது ஆனந்தம்? புலனில் இல்லை, மாறும், மாறக்கூடிய இன்பம் அது. அப்ப அந்த நிலை தன்னில் அறிவு அசைவத்து இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. அடுத்த இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகியே சந்தாதமும் எனை மறவாத சார்ந்த வாழ்வழித்தோய். எது சிறந்த அறிவு? தன்னை மறக்காம சிறந்த அறிவு. தன்னை அறியும் அறிவே உயர்ந்த அறிவு. தன்னை அறிஞ்சுக்கிட்டா தன் மூலமான இறைவை ஈஸியா உணரலாம். தன்னை இரவல் தானே கெடுக்கிறான். நான் யார்? அம்மாவர் கேட்டார்களா இல்லைங்களா? சிலரே கேட்டாங்க நான் யாருன்னு. அதில் அடுத்து இந்த நானாருக்கு விளக்க தெளிவாக கொடுக்குறாங்க. இப்ப அப்படி பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்னா, ரெண்டு உருவத்தை பார்ப்போம். இப்ப பார்த்தோம் அன்புக்கு, அதாவது இன்பத்துக்கும் பேரின்பத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ஆண் பெண் உருவத்துக்கு வருவோம். இதுல எந்த உருவம் உயர்ந்த உருவம் அப்படின்னா, ரெண்டு உருவமும் உயர்ந்ததுதான். ரெண்டு தன்மைகள் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். முக்கியமான விஷயம், இரண்டு உருவமே உயர்ந்த உருவம் தான். ரெண்டு பேருமே அந்த காலத்துல எப்படி வளர்ந்தா அப்படிதான் வளர்ந்து வந்திருக்கிறோம்.
ஆனா இதை தாண்டி என்ன தெரிஞ்சுக்கணும்னா அந்த ரெண்டு உருவத்துல தன்மைகள் இருக்குது. ஒரு ஆணிடம் பெண்மையும் இருக்கிறது, ஒரு ஆணிடம் பெண்மையும் இருக்கிறது, ஒரு பெண்ணிடம் ஆண்மையும் இருக்கிறது. அப்ப ரெண்டு தந்தை தாய் இருவர் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறோம். அப்ப நம்மகிட்ட ரெண்டு தன்மையும் இருக்கிறது. ஆண்களிடம் ஆண்மை ஆட்சியில் இருக்கிறது, பெண்மை அடங்கி இருக்கிறது. பெண்ணிடம் பெண்மை ஆட்சியில் இருக்கிறது, ஆண்மை அடங்கி இருக்கிறது. இறைத்தன்மை பாருங்க. இந்த வன்மையான பாறாங்கல் இருக்கு இல்லைங்களா, தண்ணியில உளுந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணி மென்மைதான். ஆனா அந்த வன்மையை கரையக்கூடிய சக்தி அந்த மென்மைக்கு உண்டு. ரொம்ப அற்புதமான விஷயம். பாறாங்கல் மிக கடுமையானதுதான். ஆனா அது தண்ணிக்குள்ள விழுந்துட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் தண்ணி அதை ஓடிச்சுன்னா ஆத்துல அந்த பாறாங்கல் அழகா மாறிடும், தன் அழகை பிரதிபலித்துக் கொள்ளும். அப்ப அந்த வன்மையான பாறாங்கல்ல இறையாற்றல் மென்மையை கரைந்து போகக்கூடிய தன்மை கொடுத்திருக்கிறார் இறைவன். மென்மைக்குள் கரைந்து போகக்கூடிய தன்மை கொடுத்திருக்கிறான். மென்மையான தண்ணி தான் அந்த வன்மையை கரைக்கூடிய தன்மை கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த என்ன தெரிஞ்சுக்கணும், மென்மை உயர்ந்ததா வன்மை உயர்ந்ததா இல்ல, ஆண்மை உயர்ந்ததா பெண்மை அல்ல. எந்த இடத்துல ஆண்மை வெளிப்பட வேண்டுமோ அது ஆண்மை வெளிப்பட்டால் பெருமை, எந்த இடத்துல மென்மை வெளிப்படுமோ அதுல பெண்மை வெளிப்பட்டால் மென்மை. ஆணுக்கூட அது மாறி வெளிப்பட்டால் ரெண்டுமே சரியான வெளிப்பாடு அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன பண்ணணும், எந்த இடத்துல ஒரு வன்மைங்கிற பாட்டுல ஆண்மை இந்த பெண்கிட்ட இருக்குது. ஒரு கோழி இருக்கு இல்லைங்களா, தன் குஞ்சுகளை இறகால மூடி எப்படி காத்து கூட்டிட்டு வரும். ஒரு வானத்திலிருந்து கழுகு குஞ்சு தூக்க வந்ததுன்னா இந்த கோழி பெண் கோழி தான், வெட்டை கோழி தான். ஆனா வன்மை வெளிப்படுத்தி அந்த கழுகை எடுத்து அடிக்கும். அப்ப அந்த மென்மைதான் அந்த இடத்தில் அது வன்மையை வெளிப்படுத்துகிறது, அது சரியானது. ஆனா அதே இடத்துலதான் சில ஆண்கள் கூட சில இடங்கள்ல பெண்களை விட அதிகமாக அன்பாக ஒரு அரவணைப்பு பண்ணுவாங்க, சேவை செய்வாங்க. பாக்குறோம், தாயை விட பாக்குறாங்க, அவ்வளவு அருமையா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த இடத்தில் வன்மை வெளிப்பட வேண்டுமோ அதுல வன்மை வெளிப்பட வேண்டும், எந்த இடத்துல மென்மை வெளிப்பட வேண்டுமோ மென்மை வெளிப்பட வேண்டும். ரெண்டுமே இறைத்தன்மை என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்புங்கிறடையும் தான். அன்பு என்பது கோர்த்து பிடித்து கொண்டிருப்பது, கருணை என்பது அதுக்கு உண்டானதெல்லாம் கொடுக்கிறது. அப்ப அன்பும் கருணை இல்லாத உலகத்தில் யாருமே இல்லை. ஒரு குடும்பத்தை அப்படியே இணைத்து தேவையெல்லாம் உழைத்து கொண்டா கொடுக்குறா இல்லையா, அது இறைத்தன்மை தான். ஒரு தாய் எல்லாரையும் அரவணைத்து எல்லாருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுத்து குறைவாக இருப்பவளை ஊக்கப்படுத்தி உடலம் குறைவாக இருப்பவளை அதிகமாக அக்கறை காட்டி இப்படிலாம் கொண்டு போறாங்க இல்லையா, இதெல்லாம் தான் இறைத்தன்மை. இதுதான் இறைவனுடைய பண்பு. இது உலகத்தில் இருக்கிறது. இதை அதிகமாக வெளிப்படுத்தி அடுத்த தலைமை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீ வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு இந்த அன்பை பற்றி கருணை பற்றி இல்லாத காரணத்தினாலே யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லை, யாருடைய உழைப்பு எனக்கு தேவை நினைக்கிறார்கள். தானாக வளர்ந்து தானாக உயர்ந்ததை போல அவர் நினைக்கிறார்கள். காரணம், ஒரு குதிரை வண்டியில போறவங்களுக்கு இந்த குதிரை தான் வண்டி இருக்குன்னு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு குதிரை வண்டியில போறவனுக்கு இந்த குதிரை தான் வண்டின்னு சொல்லிக் கொடுத்தால் அந்த குதிரை கொஞ்சம் கொல்லு வைப்பான், புல்லு வைப்பான், அந்த வண்டி கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க. இதை சொல்லிக் கொடுத்த அம்மா அப்பாவை பெரியவங்களை கொஞ்சம் அன்புங்க பார்த்துக்குவார்கள். அவ இந்த நாளில் இறைத்தன்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்னது இருக்குது. மகிழ்ச்சி கூட சொல்லுவாங்க, எங்கள் மனவளக்கலை நிறைய பேர் சாமிஜி நீங்கள் அவங்கள நல்லவங்கள மாற்றிருங்க, நல்லவங்க அவங்கள நல்லவங்க தான் இருந்தாங்க, நான் ஒன்றும் கொண்டு வரல. உதாரணம் சொல்லுவார் மகிழ்ச்சி. என்ன சொல்லுவாருன்னா, ஒரு பாறாங்கல், அந்த பாறைக்குள்ள ஏற்கனவே அந்த சிலை இருந்தது. பாறைக்குள்ள அந்த சிலை ஏற்கனவே இருந்தது. சிற்பி செய்த வேலையில என்னன்னா, தேவையில்லாத பகுதிகளை சகத்துக் கொண்டே வந்தான். தேவையில்லாத பகுதியை பக்குவமா சகத்துக் கொண்டே வந்தான். கடைசியில சிலை அற்புதமாக மாறிச்சு. அதை நீ சிலை செதுக்கலான்னு நினைக்கிறீங்க, தேவையில்லாத விட்டு விட்டால் உள்ள சிலை இருக்குது. விட வேண்டியதை விட்டு விட்டால் போதும், பெற வேண்டியது தானாக இருக்கிறது என்ற தத்துவத்தின்படி
நீ எங்கேயும் போய் தேடலாம் வேண்டாம், எல்லாமே இருக்கிறது. எவ்வளவு அன்பும் கருணையுமாக அகநிலையில் உள்ளாய், என் மனதை விருத்தி வைத்துக் கொண்டே உன்னுள்ளே கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கிறேன். உன்னை அறிந்து உலகோருக்கு தொண்டு செய்வேன். உணர்ல தொண்டருக்கு உண்மை தொண்டராக நாம் பண்படுவோம், பயன்படுவோம். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றின் மங்கான். இதுதான் என்னுடைய பண்பு, என்னுடைய குணங்கள், என்னுடைய அறிவு, இறை அறிவு, எல்லா அறிவு என்றாலும் இது இல்லை என்றால் நீ என்ன அறிவு பெற்றாலும், நம்முடைய திருவள்ளுவர் சொல்ல மாதிரி கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவான் அற்றார்தலாரேன் என்ன. உயிருணர்வு இல்லைன்னா என்ன உணர்வு என்ன பண்றதும். ஆனால் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் தினசரி அழுத்தமாக பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆழமாக சொல்லுவோம், விரைவில் நடைபெறும். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள் உணர்வாய் பெறுதல் வேண்டும். அப்பொழுதுதான் உலகனைத்து நாடுகள் எல்லை காக்க ஊரடக கூட்டாட்சி வலுவாய் வரும். அப்பதான் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வழங்காத்து வாழ்வார்கள். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னொரு வற்றாத நன்னீர் பெற்று உய்யும் என்று சொல்லி, இது வேதாத்திரிய வேள்வி, வேதாத்திரிய வாழ்வியல் முறைகள், உலக சேவாசங்கத்துடைய மகத்தான உலகள தொண்டு என்று சொல்லி, இந்த உலகள தொண்டருடைய உண்மை தொண்டராக நாம் அனைவரும் இணைந்து சக பயணிகளாக உலக சமான தேருக்கு நாம் அனைவரும் சேர்ந்து வடம்பிடிப்போம், வரலாற்றில் இடம் பிடிப்போம். நல் வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் ஆழியார் உள்ளிட்ட நிர்வாகத்திற்கும் ஐடி நிர்வாகத்திற்கும் நீங்கள் தொடர்பு கொடுக்கும் அனைவருக்கும் நன்றியை காணிக்கையாக்கி மீண்டும் சந்திப்போம். கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் தங்களுடைய கைபேசி தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மற்றும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுக்குன்னு சில உங்களை நினைச்சாலே சிலது எங்களுக்கு நினைவு வரும். அதாவது சிந்திக்க தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கவும் எதையும் சந்திப்பாங்க, சாதிப்பாங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, நாம் செய்யாவிட்டால் யார் செய்வது. அதை நான் அடிக்கடி எல்லாரும் நாங்க சொல்லுவோம். இன்னைய குற்றவாளி பாவி இல்லை, இது உங்களுக்குன்னே உள்ளது ஐயா. வாழ்க வளமுடன். ஆனா இன்னைக்கு நீங்க புதுசா கத்து கொடுத்தது ஜனத்தொகையை விட சட்டம் அதிகமா இருக்குங்கிறது. அவ்வளவு ஆமா, ஜனத்தொகையை விட சட்டமே அதிகமா இருக்குன்னு சொன்னது கொஞ்சம் வித்தியாசமாவும் இருந்தது, சிந்திக்க வச்சது ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்த்து ஐயா. அறிவு அறியப்படுவதா, அறியப்படுவதற்கு உணரப்படுவதற்கு உள்ள வித்தியாசம் என்னையா? இப்போ உங்களுக்கு நெருப்புன்னா தெரியும் இல்லைங்களா? ஆமா ஐயா. ஆனா அது உணர்ந்திருக்கீங்களா? தொட்டா சுடும். தொட்டா அது வந்து ஞானம். நெருப்புங்கிறது அறிவு, தொட்டா சுடுற அனுபவம் தான் ஞானம். அதான் அனுபவ ஞானம். ஓகே, நன்றி. தகவல், அறிவு, ஞானம். தகவல் நெருப்புன்னு சொல்றாங்க, நெருப்பு பார்த்துட்டோம், ஆனா தொட்டாதான் அது ஞானமாக வரும். நல்லது ஐயா. இன்னொன்னே ஒண்ணு, தெய்வத்தின் பண்பு, தெய்வத்தின் தன்மை, இது ரெண்டுக்கு என்னையா வித்தியாசம்? தெய்வத்தினுடைய பண்பு அன்பும் கருணையும் தான் ஆச்சுங்களா? அதான் நம்முடைய இருக்குது. இந்த இடையில வந்த வழியில மிருக பண்பெல்லாம் வந்ததுனால அது அதிகமா வெளிப்படுது. அதனால இயற்கையான பண்பே நம்ம தெய்வ பண்பு அன்பும் கருணையும் தாங்க. அப்ப ஒத்து உதவி வாழ்றத தவிர உலகத்தில் வேற அன்பு பண்பே இல்லை. ஒத்து உதவி வாழ்றது என்னோட ஒழுக்க பண்பாடுதான் தெய்வத்தினுடைய பண்பு. சரிங்களா? அதை செயல்படுத்த முடியாத காரணம் இடையில ஏற்பட்டது விருப்பு வெறுப்புகள், உயர்வு தாழ்வுகள், நன்மை, இதெல்லாம் நம்ம அந்த இடத்த பார்க்க மாட்டேங்கிறோம். அப்ப அது அந்த அமைதிக்கு வந்துட்டா அந்த பண்பு வெளிப்படும். அதான் உணர்ந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அன்பு. அவ்வளவுதான்மா ஐயா. நன்றி. இன்னொரு சின்ன சந்தேகம் ஐயா. இறை நீதி நிலைகலன், அதை ரெண்டே ஒப்பிட்டு சொன்னீங்க. இறை நீதி நிலைகலன், நிலைகலன் நிலையாம இருக்கணும். நிலைகலன் என்பது வந்துங்கன்னா அனைத்திருக்க பேராற்றல். நிலைகலன் என்றால் அனைத்திருக்க பேராற்றல். அது என்னைக்கு மாதிரி இல்ல, இன்னைக்கு இல்ல. இப்ப நம்ம 5000 10,000 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த மகான்கள் நினைச்சது கூட அவங்க இருக்கு. நீங்க அதை ஃப்ரீக்வன்சிக்கு வந்து அது கிடைக்கும் நமக்கு. அதான் உள்ளது மலர்ந்ததுமாங்க, உள்ளது மலர்ந்ததுமாங்க. வான்காந்தம் என்பது வேறொன்றுமில்ல, வாழ்ந்த அனுபவம். அது நிலைகலன்.
ஆச்சுங்களா? அது எடுத்துக்கிற தன்மை நம்மகிட்ட இருக்குது, எல்லாம் ஆமா இருக்குது. பாவதாமம் இருக்கு, அந்த மாதிரி இருக்குது, தெய்வத்தன்மை இருக்குது, எல்லாம் இருக்கு. நீ என்ன பண்றீங்க? அது வேணாலும் அதுவே சொல்லாத. ஏகலைவன், ஏக ஏகலை. அலை உள்ளவன். ஓகே, இப்ப உங்களுக்கு கூட நான் மறுபேர், உங்களுக்கு சொல்லுமா. உங்களுக்கு இன்னொரு பேர் கூட ஏகலைவன் சொல்றது நாங்க குரும்பாமா அடிக்கடி சொல்லுவாங்க. நன்றிமா. இப்போ நன்றி ஐயா. இப்ப நீங்க பேசுற வார்த்தை வர்றதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒத்த கருத்துல மெம்பர்ல வர்றீங்க. நீங்க பேசுறீங்கன்னா கரெக்டான மெம்பரை போட்டு அதை தொடர்பு நாள் பேசுறீங்க. இதே மாதிரிதான் எல்லாரும் தொடர்பு முடியும். நம்ம மெம்பர் போடாமே வேற மாதிரி இருந்துக்கிட்டா அது வராது. நல்லது, நல்லது, ரொம்ப நல்லது, சிறப்பியா. நல்லது. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. தொண்டாற்றி இன்பம் காணுமோ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வள்ளி நாயகி அம்மா, வாழ்க வளமுடன். நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமா. அம்மா உங்களுக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா, நீங்க சொன்ன கருத்து ரொம்ப அருமையான ஒரு கருத்தா இருந்துச்சு. இந்த இப்போ சிறந்த சிற்பி அப்படின்னு சொன்னா அவரு சிற்பம் வடிக்கிற விதத்தை வச்சு அவரை சிறப்பா சொல்றோம். ஆனா நீங்க சொன்னது ஒரு சிற்பி என்ன பண்றாருன்னா வேண்டாததை மட்டும்தான் எடுக்கிறாரு, ஆல்ரெடி அந்த உருவம் அதுல இருக்கு அப்படிங்கறத, அந்த தத்துவ கருத்து ரொம்ப ஆனந்தமான ஒரு விஷயமாக இருந்துச்சு. இது மகிழ்ச்சி உண்மையதான். அது ஏன்னா எங்களுக்கு நடப்புல தெரியாது. சிலையை யாரும் செதுக்க முடியாது. சிலையை வேண்டாத பகுதியை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால என்ன ஆகுது? அப்ப நாங்க நீ தெய்வத்தன்மை வேண்ட இருக்குது, நீ தேவையில்லாத விட்டா இது மிஞ்சும், தெய்வம் தான் மிஞ்சும். தெய்வத்தை தேட வேண்டாம், இருப்பதெல்லாம் தெய்வம் தான். அதுக்குள்ள என்ன பண்றோம்? அதான் மூடங்கிற இருக்குது, மேகம் மறைச்சு இருக்குது. இப்ப அறிவு இருக்குது, அறிவே மறைச்சு இருக்குது. அதான் அறிவு தெளிவு வரணும். அறிவு இருக்குது, அறிவு தெளிவு. நம்ம என்ன சொல்ல, அறிவு சொல்ல, அறிவு தெளிவு வரணும். திருந்திய அறிவே தெய்வ அறிவு, திருந்திய அறிவே தெய்வ அறிவு. நல்லதுமா. ஆமா, அதே மாதிரி இந்த பெண்மையில் ஆண்மை, ஆண்மையில் பெண்மை, இது ஒரு சிறப்பான ஒரு கருத்து ஐயா. அம்மா, இது அதிகமா நான் வலியுறுத்துறோம். இந்த இன்னைக்கு உள்ளுகிற பிரச்சனையே நான் ஆண் பெரியவன் பெண் பெரியங்கிற தகராறு எக்கச்சமா போயிட்டு இருக்கு. ஈகோ. ரெண்டு பேரும் எங்கிட்ட பெண்மையும் இருக்குது, எங்கிட்ட ஆண்மையும் இருக்குது. ஒரு பெண்ணோட பெண்மையும் இருக்குது, ஆண்மையும் இருக்குது. எது வெளிப்படணும் அது வெளிப்பட்டாதான் அது சிங்கம். போட்டுருவாங்க. ஆமா, ரொம்ப அருமையான ஒரு கருத்து, ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கருத்து. குழந்தை, சின்ன குழந்தை சொல்லிக் கொடுக்கணும். அம்மா, நீ ஏதோ உருவத்துல பெண்ணா இருந்தாலும் உங்களோட ஆண்மையும் இருக்கிறது. தம்பி, நீ உருவத்தில் ஆணாக இருந்தாலும் உங்களோட பெண்மையும் இருக்கிறது. சில நேரம் பெண்ணை வெளிப்பட்டா பெருமை உயரும், சில நேரம் நீ ஆண்மை வெளிப்பட்டா உன்னுடைய பெருமை உயரும். நீ அதை மாற்றி வெளிப்பட்டுனா அசிங்கமாயிரும். இதுதான் அதிகம் சொல்லிக் கொடுக்கணும், அதிகம் சொல்லிக் கொடுக்கணும். இந்த ஒன்ன சொல்லி கொடுத்தாலும் குடும்பத்துல அமைதி தானா வந்துருமா. உலக அமைதிக்கு இது ஒரு பேசிக் ஆயிரும். இதுதான் பேசிக், இதுதான் பேசிக். இன்னைக்கு எல்லாருக்கும் என்னன்னா, நானே பெரியவன், நானே உயர்ந்தவன், நானே படித்தவன், நானும் படிச்சிருக்கிறேன், நானும் உயர்ந்திருக்கிறேன் தான் பிரச்சனை இல்லை. ஆமா ஆமா ஆமா. நானே உயர்ந்தங்கிற வார்த்தைக்கு பதிலாக நானும் உயர்ந்திருக்கிறேன், நானும் படிச்சிருக்கேன், நானும் படிச்சிருக்கிறேன் சொல்லி பாருங்க. மகிழ்ச்சி. ஆமா ஐயா, ரொம்ப நல்ல கருத்து ஐயா. அது நீங்க உயிர் உணரும் போது ஆட்டோமேட்டிக்கா அது வரும். ஐம்புலங்கள் அமைதி வரும், ஆறு குணம் சீராகும், பஞ்சமாகம் வராது. தவத்தாம் வந்து யாரும் தர முடியாது, பெற முடியாது. கொடுக்கிற வேலையெல்லாம் தவத்தை கொடுக்கணும். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிர் உள்ள பெறணும். நன்றிமா, அருமையான விளக்கம். உண்மையில் இது நல்ல விஷயம். எல்லாரும் குருவர்ல தான். குருநாரே சரணம். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக முத்து அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் முத்து ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்த்துக்கள். முத்தையா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். எண்ணங்களுக்கோ பண்புகளுக்கோ இல்ல தொடர்பு இருக்கா இல்ல இல்லைங்களா? எண்ணங்களுக்கும் சொல்லுங்க. எண்ணங்களுக்கும் பண்புகளுக்குங்க. ஆமா ஆமா, என்ன பண்புகளுடைய அடித்தளமே எண்ணம் தான். எண்ணமே இல்லை என்றால் ஏதும் இல்லை.
எண்ணத்துக்கு அப்பால் ஒன்றுமில்லை. எண்ணமே இயற்கையின் சிகரமாகும். இயற்கை எண்ணத்தில் அடங்கி போகும். எண்ணத்தின் வழிகாட்ட முடிவதில்லை. இல்லை என்று சொல்ல யாரும். எண்ணம் தான் எல்லாத்துக்கும் அடித்தளம். அந்த எண்ணம் தான் சரியா எண்ணாம அதாவது எண்ணத்தை ஆய்வு பண்ணலன்னா அந்த பண்பு மாறி போயிடும். பண்பு மாறணும்னா எண்ணத்தை ஆராய்ச்சி, அதான் முத அகத்தாயில எண்ணம் ஆராய்ச்சி கொடுக்குறோம். சரிங்க சரிதானுங்களா? சரியா? சரிங்க சரிங்க நன்றிங்க. நன்றி. அப்போ எண்ணம் தான் எல்லாத்துக்கும் மூலம். எண்ணம் செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம். சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து பாருங்க. செயல் பேச்சு இரண்டுக்கு எண்ணம் மூலம். சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து சேர்ந்து அங்க சிந்தனை தேவைப்படும். ஆனா இருக்காது. உன்னுடைய எண்ணத்தை ஆய்வு பண்ணதாது. செயலே விளைவாக செவத்தின் தன்மை உணர்ந்து கொண்டால் நல்லா இருக்குங்கிறதா நல்ல கருத்து தான். சரிங்க அதான் சிந்தனை சீர்திருத்தம் சிக்கனம் சிறந்த வாழ்வு. நன்றிங்கய்யா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நிர்மலா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. ஐயா நிறைய கருத்துக்கள் நல்லா புரியுற மாதிரி எங்களுக்கு இருந்துச்சுங்க ஐயா. அதுல முக்கியமா அன்பு, அதை காட்டுங்கள், எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஐயா. அதுக்கப்புறம் அழகை வந்து ரசிக்கணும், அதை அடைய நினைக்க கூடாது அப்படின்னு உரிமை சொன்னது. இருந்தா அடையலாம், உரிமை இல்லாம அடைய விரும்பக்கூடாது. அவ்வளவுதான். உரிமை இல்லாம அடையக்கூடாது. நமக்கு உரிமை இல்லாம போது என்ன பண்ணக்கூடாது இல்லைங்களா? அதுதான் சிக்கலே. ஆமாங்க ஐயா. நல்லதுதான் நல்லதுதான். அப்புறமா அந்த 40 வயதில் நாய் குணம், 60 வயதில் பேய் குணம் சொன்னீங்க. அந்த 60 வயது பேய் குணம் அதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஆமாம்மா, அது தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. 40 வயதுல நாய் குணம் வந்தே தீரணும். அது நாய் குணங்கிறது உடைக்கிற நினைக்கிறாங்க. அல்ல, நாய்னா நன்றி உணர்வு நினைக்கிறோம். அப்ப நாய் என்றால் நன்றி உணர்வு வந்துடணும். அது வரைக்கும் பரியா பருவம், வளர்ந்துகிற பருவம், அங்கெல்லாம் வித்தியாசம் இருக்கும். வலுத்த நிலை வராது. 40 வயதுல நன்றி உணர்வு வரலன்னா அந்த 40 ஆண்டு வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை போயிடும். நன்றி உணர்வு வந்துடும். நன்றி உணர்வோட எல்லாரும் செய்யும் போது 60 வயதுல பேய் குணம்னா ஒண்ணும் இல்ல. பேய் என்னன்னா விருப்பு இல்லாம உயர்வாள் இல்லாம அப்படியா அது பாட்டுக்கு இருக்கும். அதுக்கு உதாரணம் என்னன்னா பட்டினத்தார சொல்லியிருக்கேன் நான். வித்தாரமும் கடமும் வேண்டாம் மடம் எஞ்சே செத்தாரை போல தெரியுங்கிறார். செத்துவா சொல்ல, செத்து போன மாதிரி தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? எதுலயும் விருப்பு வெறுப்பு இல்லாம பேரம்பேத்தி வர்றாங்களா, தாத்தா வாகன்னு போயிட்டு வந்தா போயிட்டு வா, இதையும் எடுக்கிற, இதையும் பண்ற, இங்கேயும் போன, இதெல்லாம் கேட்க கூடாது. விருப்பு வெறுப்பு இல்லாமல். ஆமா, வலுத்த, அதாவது என்னன்னா அது அங்கதான் குறவு. இலங்கை நோன்பு, இல்லறம், கிரகஸ்தம், பணப்பிரதம், சன்னியாசங்கிற மாதிரி இல்லைங்களா? சன்னியாசனா காட்டுக்கு போறது இல்ல. சன்னியாசனா விருப்பு வெறுப்பு இல்லாமல், ஈடுபாடு இல்லாமல், நன்மதியம் இல்லாம இருக்கும். நம்ம வேலை முடிஞ்சுது. ஒரு கவர்மெண்ட் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன போய் உத்தரவு போடுவீங்க? நேற்று வரைக்கும் உத்தரவு போடுவீங்க, இருக்குது பவர். இன்னைக்கு போட முடியுங்களா? முடியாதுங்க. ரிட்டையர் உனக்கு இல்லங்க. அப்ப குடும்பத்தில் ரிட்டையர்மெண்ட் 60 வயசு வாங்கிக்கணும். அதை விட்டு எப்ப பார்த்தாலும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு நான் தாங்கிற நீதான்னா அது குடும்பமே எல்லாம் போயிடும். அப்ப அவங்களுக்கு என்ன அடுத்த தலைமுறை எப்படி நிர்வாகத்துக்கு வர்றது? கரெக்டுதாங்க சொல்றதுங்க. நம்ம எப்ப பார்த்தாலும் இருந்தா அப்ப அவங்க எப்போ, நீ எல்லா கடைசி வரைக்கும் நான் அந்த இடத்துல இருந்தா அவங்க அந்த இடத்துல எப்ப வர்றது? அதான் நான் என்ன பண்ணி, அதாவது மீன்பிடியில மீன்பிடி கத்து கொடுங்கம்பாங்க. நிர்வாகத்தை நடத்த விடுங்க அவங்களுக்கு. அது மேல வந்து வெளியிருந்து பாத்துட்டு இருங்க, கண்காணிங்க. கவர்மெண்ட் தான் நம்ம, கவர்னிங் மட்டும் தான் நம்ம, செயல்படக்கூடாது. சரிங்க, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். எல்லாரும் வந்துட்டா நிம்மதியா வாழலாம், சந்தோஷமா வாழலாம். எடுத்த மணிபரப்பு எழுதி முழுமையா இருக்கும். சரிங்க. சின்ன சின்ன விஷயம் தான், ஆனா இது கொஞ்சம் தெரியாத ஒரே காரணத்தினால அதை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நல்லதுமா, நல்ல நல்ல இந்த 2 சிந்தனை இன்னைக்கு என்னக்கே மன திருப்தி. இந்த வன்மை மென்மை ரெண்டும், இந்த பேய் குணம் நாய் குணம் ரெண்டுமே நல்ல ஒரு கருத்து தான். ஆமாங்க, நல்லது. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் குருநாதர் அருளே. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையால் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா உமையால் அம்மா வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சொன்னீங்களேங்க ஐயா,
எனக்கு நல்லவங்களை தேடி போனா யாரும் அப்படி சொல்லல அப்படின்னு. ஆமா. அப்புறம் போனா யாருமே இல்ல அப்படின்னு சொன்னீங்களாங்க ஐயா. ஐயா நல்லவங்களா மாறணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றீங்களாங்க ஐயா? இல்லம்மா, நீங்க பாக்குற பொருள் எல்லாம் பாக்குற பார்வையில் இருக்குது. ஓ தர்மம் வந்து உலகத்துல யாரையுமே கெட்டவனா பார்க்காம நல்லவனா பார்த்தா அவர் கண்ணுல யாருமே கெட்டவனே தெரியல. சரிங்க ஐயா. துரியோதனை யாரையுமே நல்லவனா பார்க்காதனால அவன் கண்ணுல யாருமே நல்லவனே படல. சரிங்க எல்லாரும் இருக்கிறவங்க ஏதாவது மகிழ்ச்சியில இறைநிலை காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே எல்லாரும் நல்லவங்க தான். நம்ம பார்வைக்கு அது கெட்டதா தெரியும். ஓ, சரிங்க ஐயா. சொல்லுவாங்க இல்லையா, உண்மையில் உனக்கு எதிரி உண்மையில் உள்ளத்துல ஒழுங்கற்ற எண்ணமே. அதனால கல்லுனா கல்லு, தெய்வம்னா தெய்வம். சரிங்க ஐயா. அது அப்படிதான் இருக்குது. நீ கல்லுன்னு நினைச்சா கல்லு கும்பிப்போ, தெய்வம்னா கும்பிட, அது உன் மனதும் தான் இருக்கு. ஆனா உலகத்தில் இருப்பதெல்லாம் நல்லதுதான். நமக்கு ஓ, பொத்து போகாத கெட்டது நினைக்கிறோம். அதனால சரிங்க கெட்டதே இல்லை உலகத்துல, நல்லதும் இல்லை. நம்ம நல்லதா எடுத்துக்கிறோம், கெட்டதா எடுத்துக்கிறோம். அப்ப எப்படி நல்லதாவே எடுத்துக்கொள்ளல, தெய்வத்தன்மையா எடுத்துக்கலாம். பிரசாதமா சாப்பிடுங்கப்பாங்க. எதை சாப்பிட்டாலும் பிரசாதமா சாப்பிட்டா உடம்பு ஒத்து போயிடும். சரிங்க ஐயா. நல்லதானா? அதனால ஆமா. நல்லதுதான். பார்க்கிற பொருள் எதை பார்த்தாலும் தெய்வமா பாருங்களேன், தெய்வத்தன்மையா பாப்போமே, பழகுமே. ஆமாங்க. ஆனா ஏதாவது பிரசாதமா சாப்பிடுங்கப்பாங்க. பிரசாதமா நீ சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ஒத்து போயிடும். ஏன்னா ஹார்மோன் சரியா இருக்கும். நீ ஏதாவது கொஞ்சம் ஒரு பயந்து சாப்பிட்டீங்கன்னா அடியில் திறந்துடும். அது உணவு நல்ல உணவே மாறி போயிடும். நல்லதாமா. ரொம்ப சிறப்புங்க, மகிழ்ச்சிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியம்மா. தொண்டாற்றி இன்பம் காண்போம். சரிங்க ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக குருவம்மாள் அவர்களை அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஏகலைவா வாழ்க வளமுடன். ஏகலைவா குருவம்மாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதம். இன்றைக்கு நீங்கள் எடுத்த இந்த வகுப்பு ரொம்ப எங்களுக்கு உதவியா இருக்கு. ஒன்னொன்னே நீங்க அவ்வளவு உணர வைக்கிறீங்க ஐயா. தலைவர்ன்றது அந்த அப்படியே நிரூபிக்கிறீங்க. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் 40 வயது நாய்க்குணம், அந்த 60 வயது, இதெல்லாம் நாங்க இதுவரைக்கும் கேள்விப்படலைங்க ஐயா. அந்த கற்றல், கற்பித்தல், கடைபிடித்தல், நம்ம இப்போது செய்யாம எப்போது செய்வது? எப்ப செய்யறது? ஆமா. நல்லதுமா. ரொம்ப நான் சந்தோஷமா. பூரா நாங்க அப்படியே மனப்பாடமா வாழ்க்கையில கடைபிடிச்சு கொண்டு வரோம். எல்லாருக்கும் சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. எல்லாரும் ஆமா. சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். சொல்லிக்கிட்டே அதிக இருக்காங்க அளவுல ஐயா. மக்கள் கொண்டு போகணுமா. நம்ம நன்றிமா. உங்க அன்புக்கு நன்றி, வாழ்த்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகளம்மா. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். ஐயாவோட நேரம் கருதி சுருக்கமா வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. பெரிய குளத்திலிருந்து சாந்தி சுந்தரம் பேசுறேன். வாழ்த்துக்கள்மா. நல்லா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்க ஐயா. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களும் வேதாத்திரிய முத்துக்களாக எங்களுக்கு தோன்றியதுங்கய்யா. வேதாத்திரி எல்லாமே முத்துதாம்மா. எல்லாம் நீங்க அம்மா நம்ம அனைவருமே வேதாத்திரிய முத்துக்கள். கண்டிப்பாங்க. வேதாத்திரி பிள்ளைகள் அனைவருமே வேதாத்திரிய முத்துக்கள். நிறைய விஷயங்களுக்கு இன்னைக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்குங்க ஐயா. சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீங்க அந்த கூன், குருடு, செவிடு, பேடுன்னு சொன்னீங்க இல்லையா? அது பேடுங்கிறதுக்கு அர்த்தம் என்னங்கய்யா? கேடு வேற, பேடு வேற. பேடுங்கிறது ஆண் பெண் அற்ற நிலைன்னு நான் நினைக்கிறேன். மூணாம் பாடல்கள் சொல்றோம் இல்லையா, அவங்கள மதிக்கணும். ஓ சரி. அதனால அது அவங்க என்னப்பா பண்ணாங்க பாவம், நம்ம மாதிரி அவங்களும் பிறந்தவங்க தான். ஆமா. அவங்கள சங்கடமா பாக்குறத, வெறுப்பா பாக்குறத சொல்லக்கூடாது. முடிஞ்ச உதவி பண்ணலாம், இல்லைன்னா ஒதுங்கி போறத நல்லது. நம்ம முக்கியம். அவங்களோட துன்புறுத்தி நம்ம நல்ல வாழ முடியாது. ஏன்னா மாதா வைரதிய வாழார் ஒரு காலம். அப்ப அவங்க ஒரு தாய், அவங்க வருத்தப்பட்டா நம்ம எப்படி நல்லா இருக்க முடியும்? கண்டிப்பாங்க. அதை சொல்லிக் கொடுங்க, நிறைய இடங்கள் சொல்லுங்க. அவங்கள அதாவது அவங்க சூழ்நிலைக்கு ஏதாவது அவங்க தாண்டி ஏதாவது குழந்தைங்க மேல அதெல்லாம் எடுத்துக்கூடாது. சொல்லணும். அவங்களுக்கு கூப்பிட்டு நிறைய மனவளக்கலை பயிற்சி எல்லாம் கொடுக்குறோம். அதனால அவங்களை எல்லாம் ஆசிரியர் நல்ல சர்வீஸ் பண்ணுவாங்க. அப்படி இருந்தா அவங்க எல்லாம் கொஞ்சம் எடுத்து மண்டல பயிற்சி கொடுத்து கொஞ்சம் நல்லபடியா நம்ம அரவணைச்சு ஏதாவது உதவி பண்ணுங்க. கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. நன்றிம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக ஸ்ரீனிவாசன் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்.
ஸ்ரீனிவாசன் ஐயா, வாழ்க வளமுடன். உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். சேலம் ஸ்ரீனிவாசன் ஐயாவா? சேலம் ஸ்ரீனிவாசன் ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா, ரொம்ப மிகச்சிறப்பு ஸ்ரீனிவாசன், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. 2-3 கருத்துக்கள் இன்னைக்கு வந்து புதுசா வந்து தெரிஞ்சது. எப்பயுமே நீங்க சொல்லுவீங்க நாம செய்யாட்டா யார் செய்வாங்க, இப்ப செய்யலன்னா எப்ப செய்வாங்க அப்படிங்கிறது. அதோட வந்து இப்போ இந்த 40 வயதில் நாய்க்குடம்ங்கிறதுக்கு ஒரு புதிய விளக்கம் கொடுத்தீங்க. அத வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தணுங்க ஐயா, சேர்த்துறோம் நாங்க. அதே போல ஆமாங்க, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல்ல இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து உணர்த்திட்டீங்க. இளைஞர்களுக்கு வந்து எப்படி நம்ம இளைஞர்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு போகணுமோ அந்த மாதிரி இவங்களை வந்து மதிக்கணுங்கிற விஷயத்தையும் கொண்டு போய் சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஐயா. நானும் கொஞ்சம் தெளிவாயிட்டேங்க ஐயா. காலேஜுக்கு வாங்க அப்பப்ப மண்டலத்துக்கு வாங்க, சேவை செய்யலாம். உங்களுடைய சேவை மக்களுக்கு நிறைய தேவை. வாங்க, கண்டிப்பா கண்டிப்பா. தொழில் குடும்பம் அனைத்து அம்மாவுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், ரொம்ப சிறப்பு. சேர்ந்து கொண்டாடி இன்பம் காண்போம். நன்றியா, வாழ்க வளமுடன். நன்றி, ரொம்ப நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நிறைய செய்து கொள்ளலாமாங்க ஐயா? ஆமா, நன்றி. அதாவது இன்றைக்கு நிறைய பேருக்கு நிறைய வாழ்த்துக்களை கொடுத்தாங்க. எனக்கு அதான் முதல்ல நன்றி. இவ்வளவு பெரிய வாழ்த்துக்களை பெறக்கூடிய வாய்ப்பை ஆலியார் ஐடி நிர்வாகமும் இந்த ஒருங்கிணைப்பாளர் பெருமக்கள் சகோதரி அவர்கள் மற்றும் அறிவிப்பாளர்கள், இதன் பொறுப்பேற்கக்கூடிய பேராது வீரப்பன், நம்முடைய சக்தி குமாரவேல் மற்ற பேராது மக்களுக்கும் நன்றி காணிக்கையாக்கி, இதுக்கெல்லாம் மேலாக நான் வழிநடத்தக்கூடிய அருள்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களையும் சிறந்த வழிகாட்டியா இருக்கக்கூடிய தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் நன்றியோடு வணங்கி அனைவருக்கும் நன்றி காணிக்கையாக்கி தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. முடிச்சுக்கலாமா? வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சிகள் ஐயா, மிகவும் சிறப்பான சிந்தனை. உங்களுக்கு மிக சிறப்பு, நல்ல அற்புதமாக ஒருங்கிணைச்சுங்க. ஒரு குழந்தையை குழந்தையை எப்படி எல்லாம் சொல்லி ஆளாக்கி பாராட்டி வழக்கமோ அது மாதிரி நல்லா பண்ணீங்க. அதனால அன்பு தாய்க்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அனைத்தும் குருவர்களும் உங்கள் மாதிரி முதுநிலை பேராசிரியரோட வழிகாட்டுதல். ஆமா, அதேதான் உண்மைதான். நன்றி. வாழ்க வளமுடன். உங்களோட வாழ்க்கை எங்கேயுமே நமக்கு கிடைக்குது. இந்த வாய்ப்பு பெற்ற நமக்கு இதை கொடுத்த அருள் தந்தைக்கு தொண்டாற்றி இன்பம் காண்போம். நன்றிமா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே